ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் மூணாவது பாதம் விபூதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விபூதி பாதத்தில் இன்னைக்கு நம்ம நேற்று ஆரம்பிச்சிருக்கோம் 18வது சூத்திரம். இந்த 18வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது சித்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவது சித்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ ஜென்மங்களை அறியறது. நம்மளோட பூர்வ ஜென்மங்களையும் அறிய முடியும், மற்றவங்களோட பூர்வ ஜென்மத்தையும் அறிய முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரம் சொல்லியிருக்கு, சம்ஸ்கார சாட்சாத்கரணாத் பூர்வ ஜாதி ஞானம் சம்ஸ்கார சாட்சாத்கரணாத் பூர்வ ஜாதி ஞானம். இந்த சம்ஸ்காரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா நம்ம பலமுறை திரும்ப சொல்லியிருக்கோம். சம்ஸ்காரம்னா மென்மையான பதிவுகள். அப்புறம் வாசனைகள் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கா ஆன பதிவுகள். இப்போ நம்ம பிரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், வாசனைகள் அப்படின்ற இடத்துலலாம் நிறைய இடத்துல சம்ஸ்காரனே பயன்படுத்துவாங்க. அப்போ வாசனைகளும் சம்ஸ்காரமும் என்னன்னா ரெண்டு வேற இல்லை, ரெண்டு ஒன்று தான். அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பண்ணும்போது தான் சம்ஸ்காரம் மெலிசானது, வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்கானது நம்ம சொல்கிறோம். ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரம் இஸ் ஈக்குவல் டு வாசனை, ரெண்டு ஒன்று அப்படின்னு மனசில் புரிஞ்சுக்கணும். அப்போ சம்ஸ்கார சாட்சாத்கரணாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாசனைகளை சாட்சாத்காரம் பண்ணுறதுன்னு கூட நம்ம இதை மாற்றி அர்த்தம் எடுக்கலாம். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்படி ஆகும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்திரியங்கள் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை கேட்குறோம், பார்க்குறோம். இப்போ நம்ம போன சூத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், சப்தத்தை ஒருத்தர் உச்சரிக்கிறார், அக்ஷரங்கள், அந்த காது வந்து ஆப்போசிட்ல இருக்கிற காது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்தங்களை என்ன பண்ணுது, கிராஸ் பண்ணுது, கிரகணம் பண்ணுறோம். கிரகணம் பண்ண மாத்திரத்தில் இந்த காதுக்கு வந்து அர்த்த கிரகணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் தெரியாது. இந்த காது என்ன பண்ணும் அப்படின்னா துவனியை மட்டும்தான், ஒரு எழுத்துல இருக்கக்கூடிய சப்தம் அந்த சவுண்டை மட்டும்தான் என்ன பண்ணும், கிரகணம் பண்ணும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமன் சொன்ன இந்த காதுக்கு ராமன் தெரியவே தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இரு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம்மு ப்ளஸ் ஆன்றதை மட்டும்தான் இது கிரகணம் பண்ணும். துவனி இருக்கு, அந்த துவனியை கிரகணம் பண்ணி அது என்ன பண்ணும், பாஸ் பண்ணும். எங்கே பாஸ் பண்ணும்னா அந்த கரணத்துக்கு அது பாஸ் பண்ணும், மனசுக்கு பாஸ் பண்ணும். மனசுல போன மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா பதமா கிரகணம் பண்ணும். ராமஹா அப்படின்னு ஒரு சப்தத்தை சொன்னோன்னே அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய விசர்க்கத்தோட அது முடியும் போதுதான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதம் அப்படின்னு ஆகும். அப்ப லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சஃபிக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகணம் பண்ணோன்னு தான்
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நவுனா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்பா அப்படின்னு மனசுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பதம் உண்டாகும். மனசுக்கு வந்து பதஞானம் உண்டாயிடும். இந்த பதம் உண்டானதுக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல அந்த பதத்துல என்ன சக்தி மறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கேதம். இந்த சங்கேதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்தத்தை உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார போனோடனேயே சங்கேதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சங்கேதம் வேற எதுவுமே இல்லை, இத்தரேத்தர் அத்தியாசத்துக்கு பேரு சங்கேதம்னு பேர். இத்தரேத்தர் அத்தியாசம்னா ஒன்றோட ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரோப்பமாயிருக்குன்னா அதுக்கு பேரு சங்கேதம்னு பேர். எப்படி அப்படின்னா, ஆப்பிள்னு சொன்ன மாத்திரத்துல எனக்கு வந்து ஆப்பிள்னு சப்தத்தை கேட்டா மனசுக்குள்ளார ஆப்பிள்ன்ற ஃபார்ம் வரணும். ஆப்பிள்ன்ற ஃபார்மை பார்த்தா எனக்கு ஆப்பிள்ன்ற சப்தம் வரும். அப்போ இந்த ரெண்டும் வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒன்றோடு ஒன்று இத்தர அத்தியாசம்னு பேர். ஒன்னோட ஒன்று கலந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஒன்று மாதிரி. ஒன்ன சொன்னா இன்னொன்று புரிக்கணும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பதத்தில் இருக்கக்கூடிய சக்தி, அதுதான் பதசக்தின்னு நம்ம சொல்றோம். அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மனசுல இருக்கு. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலரா இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணும், இது மாதிரி ஆப்பிள்ன்ற மாதிரியே என்னெல்லாம் சிமிலர் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டும். அப்ப அந்த புத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷன் வருது புத்தி. இந்த புத்தி கன்க்ளூஷன் வர்றதுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனசுக்கு பக்கத்திலேயே ஒரு என்னது கூடவே ஒன்று இருக்கு, என்ன சித்தம் அப்படின்றது இருக்கு. மெமரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தத்தில் இருக்கிறது தான் மெமரி. இந்த நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அதை கொண்டு போய் புத்தியில் கொடுத்த மாத்திரத்தில் சித்தத்துலேருந்து நிறைய டேட்டாஸ் எடுக்கும். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நாலேஜ் வந்திருக்கு. அப்போ புதுசாக வந்த நாலேஜ் மெசேஜையும் ஏற்கனவே ரெக்கார்டில் இருக்கிற நாலேஜையும் கொண்டு போய் கொடுத்த மாத்திரத்தில் அது ஏற்கனவே இருக்கிறத கன்க்ளூஷன் வச்சுக்கிட்டு புத்தி என்ன பண்ணுன்னா, இதுதான் இது அப்படின்னு. ஸோ ஐயம், நான் நேற்று பார்த்தனே அவர் தான் இவர், நான் நேற்று பார்த்தனே அந்த வஸ்து அதுதான் இது, இந்த சப்தத்தை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அதுதான் இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், புத்தி வந்து தீர்மானத்துக்கு வரும். நாலேஜ் அப்படின்னு பேரு, இதுதான் பிரத்யம்னு பேர். அப்போ ஒரு நாலேஜ் வர்றதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்ஸ்காரம் சொல்லக்கூடிய பதிவு இல்லை அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் வராது. நான் இந்த ஒரு மாமாவை பற்றி சொன்னேன்ல, ஐயங்கார் மாமா எனக்கு தெரிஞ்சவர், மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க வஸ்து இருந்தாலும் கூட அந்த வஸ்துவை பற்றின ஞானம் வந்து ஒருத்தருக்கு என்ன ஆகாது, உண்டாகாது. ஞானம்ன்றதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானம்ன்றதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், சங்கேதம் அப்படின்னு பேர். அந்த சங்கேதம் உண்டாகணும்னா அதுக்கு வந்து ஏற்கனவே ப்ரீவியஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், அந்த சம்ஸ்காரம் ஆகியிருக்கணும், இல்லைன்னா தெரியாது உங்களுக்கு. அப்போ எதை காட்டிலும் எது பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தை காட்டிலும் ஞானத்தை உண்டு பண்ணுற சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது. இப்போ நான் அதனால தான் எங்கள் ஆச்சாரியார்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாடம் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் டைம் பாடம் எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ லகு சித்தாந்த கௌமுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல படித்தேன் கிராமர். அதில் முதல் முறை படிக்கும் போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்ஸ்கார பாட்டம்னே சொல்லுவோம். எதெல்லாம் கஷ்டமான பாடங்களாக இருக்கோ, இப்போ யோகசூத்திரம் வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன், இது சம்ஸ்கார பாட்டம். சம்ஸ்கார பாட்டம்னு என்ன அர்த்தம், நீங்கள் செகண்ட் டைம் உட்காந்து பொறுமையாக நோட்ஸ் எடுத்து உட்காந்து முதல்ல இருந்து ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் கேட்கணும். நான் அதான் நியமம் சொல்கிறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்ஜெக்டாக ஒரு நாளைக்கு படிக்கணும். 3 கிளாஸ். நான் இதெல்லாம் நான் பிரத்யட்சமாக பண்ணி பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அப்போ 3 கிளாஸ் 3 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை படிச்சிங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு கண்டினியூட்டி ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. அப்போ 3 கிளாஸை கேட்டோன்னா 3 கிளாஸும் ஒரே மாதிரி இருக்கும், உட்கார்ற சித்தி உண்டாயிடும். இந்த 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 புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி சாமர்த்தியம் வந்து ஏற்கனவே அதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சம்ஸ்கார பாட்டுன்னு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஒரு ரோடு போடும் போது முதல்ல முக்கா ஜல்லின்னு பெரிய பெரிய முக்கா ஜல்லில் 1.5 ஜல்லின்னு ஒன்று பெருசாக போட்டிருப்பான், இவ்வளோ ஒரு பெரிய கல்லாக போட்டிருப்பாங்க. ரோடை வந்து சமப்படுத்தி அதுக்கு மேலே நிறைய பெரிய பெரிய கல்லாக இவ்வளோ பெரிய கல் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருப்பான், கால் நடக்க முடியாது. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன ஜல்லியாக போடுவாங்க. அதுக்கு அப்புறம் தார் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் அதோட சின்ன ஜல்லியாக வந்து அரை ஜல்லின்னு சொல்லுவாங்க, சின்னதாக வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தார் போட்டு ஃபினிஷிங் பண்ணுவாங்க. இதே மாதிரி லேயராக வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடும்போது என்ன நடக்குதோ
இதே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாட்டம் சம்ஸ்கார பாட்டம். சில சமயம் ஒரே பாட்டம் புத்தி வந்துடும். சில பேருக்கு வந்து புத்தி சக்தி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது லேயர் 3வது லேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது. அப்போ சம்ஸ்கார பாட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சம்ஸ்காரம்னாவே இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சாப்பிட்றதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சில பேர் வந்து என்னை பார்க்க ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்தார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வயசு ஆயிடுச்சு. அவரை சாப்பிட்றதுக்காக நான் கூப்பிட்டுருந்தேன். நான் ஒரு 40-45 வயசு இருக்கும். அவர் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு ஃபுல்லாக இறைச்சி சாப்பிட்டார். இறைச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் தட்டை விட்டு வெளியில் கிடக்குது எல்லாம். ஒரு சாதம் வச்சோம் அப்படின்னா சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு சாம்பாருக்கு தனியாக ஒதுக்கணும். காய் வச்சோன்னா அந்த காயை தனியாக ஒதுக்கி வைக்கணும். அந்த சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் அந்த காய் வந்து கடைசி சாப்பாடு வரைக்கும் தொட்டுக்கிறதுன்னு பேர் சொல்கிறோம், நம்ம வெஞ்சனம்னு சொல்கிறோம். அப்போ லாஸ்ட் வரைக்கும் அது இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையை ஊனி சாப்பிடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கணும். குனிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை சாப்பிடணும். இதெல்லாம் வந்து அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வயசு 4 வயசு 5 வயசுல இருக்கும் போதே சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம். இப்போ 45 வயசுல இருக்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாரு, கோவப்பட்டாரு. என்னோட சிஷ்யர் வந்து என்னங்க இப்படி சாப்பிட்றீங்க? நான் சொன்னேன், என்ன இப்படி சாப்பிட்றீங்க? இப்படி சாப்பிடக்கூடாது, எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா சாதுக்கள் வந்து ரொம்ப முக்கியமாக ஆசிரமங்களில் கவனிப்பாங்க, கத்திடுவாங்க எல்லாரும் அங்கே ரிஷிகேஷ்ல எல்லாம். அப்போ சாதுக்கள்கிட்ட சாப்பிடும்போது அந்த எப்படி சாப்பிட்றது முறை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கல அப்படின்னா வம்பா போயிடும். அதுக்காக தான் வந்து பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லும் போதே சொல்லுது, மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான். இந்த சம்ஸ்காரம் எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அம்மா சொல்லி கொடுக்கணும். இந்த சம்ஸ்காரத்தை கிரியேட் பண்ணுறது, கையை ஊனி சாப்பிடாத, தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வெளியில் சிந்தி சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிட்ற ஐட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடணும். நேற்று போன வாரம் ஒருத்தர் வந்திருந்தேன், நான் சொன்னேன் ஒரு காய் ஒரு பருக்க சாதம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது. தட்டில் வந்தாச்சு அப்படின்னா அது பிராரப்தம். ஒரு துளியை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, உனக்கு சாய்ஸே இல்லை, உன் வீட்டில் என்ன வேணா பண்ணிக்கோ. என் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா ஒரு பருக்க கூட மிச்சம் இருக்கக்கூடாது. அன்னம் பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு அவர் தவிச்சு போயிட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வதன்னு சாப்பிட்டே பழக்கம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சம்ஸ்காரம்னு பேர். ஒரு அம்மா சொல்லி கொடுக்குற வயசுல சொல்லி கொடுக்கணும், அப்பா சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்த அப்பா சொல்லி கொடுக்கணும், ஆச்சாரியார் சொல்லி கொடுக்க வேண்டியதை ஆச்சாரியார் சொல்லி கொடுக்கணும். இது வரல அப்படின்னா என்ன ஆகும், எல்லாம் கொலாப்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசுல ஒருத்தருக்கு சாப்பிட சொல்லி கொடுக்கணும்னா அப்போ அவர் கோவம் வருமா வராதா? நம்ம கண்டிப்பாக கோவம். எனக்கு வந்து சாப்பிட வந்து சாமி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, ஆமாம் அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது. தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்காத வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுல ஊரில் இருக்கவங்க சொன்னான்னா அப்போ கோவம் வராமல் என்ன பண்ணும்? அப்படித்தானே வரும். அப்போ சம்ஸ்காரம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் பார்க்குறோம் உட்கார்றதுல, நிற்கிறதுல, நடக்கிறதுல, இதெல்லாம் வர மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார உங்களுக்கு பாடம் ஏற்கனவே கேட்டிருந்தா தான், இந்த பாடம் முதல் ஒரு வாட்டி ரிசீவ் பண்ணியிருந்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை யோசிக்கும் போது, அந்த சப்தம் சொல்லும்போது புதுசாக அதை கிரகணம் பண்ணாமல் ஏற்கனவே கேட்டதோட பதிவுல இருந்து உங்களுக்கு ஒரு அர்த்த கிரகணம் உண்டாகும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அதான். அப்ப அவங்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யோக சூத்திரத்தோட நான் என்ன திரும்ப ரிப்பீட் பண்றோம் பாத்தீங்களா? அந்த ரிப்பீட் பண்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சம்ஸ்காரம் பண்றது. நான் திரும்ப 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 சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே போறேன். ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துட்டு அது சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் எதுக்கு பேசுறேன் அப்படின்னா, இது எல்லாம் புரிதலுக்கு வரணுன்றதுக்காக தான் பேசுறேன். அப்போ பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகணும் அப்படின்னா நமக்கு நல்லா புரியணும். ஞானம் எங்கிருந்து உண்டாகும்? சம்ஸ்காரத்துல இருந்து தான் ஒன்னத்தை பத்தின ஞானம் உண்டாகும். அப்ப சம்ஸ்காரம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனை. சம்ஸ்காரம்ன்றது வாசனை. இந்த வாசனையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனை எப்படி வெளியில வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏகாந்தமா உட்கார்ந்துருக்கீங்க, சும்மா ஒரு தாட்டு வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு தாட்டு வருது பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் ஒரு தாட்டு வருது. இந்த அமராவதி நதிக்கு போனால் நல்லா இருக்கும். அமராவதின்னு டேம் ஒன்று இருக்குது. இன்னைக்கு காலையில் எனக்கு வந்துச்சு, நான் கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி. அமராவதி டேம் பக்கத்தில் வந்து ஒரு செல்லியம்மன் ஒரு கோயில் இருக்குது. என்ன எப்படி தெரியுங்களா இருக்கும், ஐயோ அமிர்தமாக இருக்கும். உட்காந்து ஏகாந்தமாக உட்காந்து நதி சலசலன்னு ஓடிட்டு இருக்கோம்.
அம்மன் கோயில் கொஞ்சம் மேலே இருக்கும். படியில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு அழகான அரச மரம் இருக்கும். அரச மரத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிங்கன்னா பரிவிராஜகமாக யாத்திரை போகும்போது அமராவதி நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த செல்லியம்மன் கோயிலில் உட்காந்துருக்கேன். உட்காந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும். இன்னைக்கு காலையில் இப்போ ஞாபகம் வந்துச்சு. இப்போ நான் ஞாபகம் வந்த மாத்திரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்லியம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளார வாசனையாக இருந்தது. நான் ஏதோ வந்து தென்காசியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தென்காசி வீடியோ பார்க்கும்போது இந்த நதியை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு என்ன உண்டாச்சு, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி நதி வந்து பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வந்துச்சு. அப்போ அமராவதி நதி வரணும் அப்படின்னா நான் ஏதோ தென்காசியை பற்றின ஒரு ரிவரை பற்றி நான் ஏதோ வீடியோ பார்க்குறேன். அது ட்ரிக்கர் ஆயிடுச்சு. அது வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு உள்ள இருக்கிற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பதிவில் இருக்குது. அந்த சிமிலராக இருக்கிற அமராவதி நதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது போய் அதை தட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பேக்கப் ஆயிடுச்சு. அப்போ அந்த ட்ரிக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறது எல்லாமே ட்ரிக்கர் தான். சப்தமாக இருக்கட்டும், ரூபமாக இருக்கட்டும், எந்த சென்சார்கன்ஸ் எதா இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஃபைலை ட்ரிக்கர் பண்ணுறது தான் வேலை பண்ணுது. உள்ள இருக்கிற வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. வந்த மாத்திரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இமீடியட்டாக அந்த நதிக்கு நான் எப்போ போனேன், எங்கே போனேன், என்ன சமயம், எப்படி இருந்துச்சு, அப்போது அப்படியே உட்காந்து நான் மெதுவாக எங்கேருந்து வந்துச்சு அந்த அமராவதி டேம் பற்றினது அப்படின்னா என்னுடைய சித்தத்திலிருந்து வெளியில் வந்துச்சு. அப்போ சித்தத்திலிருந்து எது வெளியில் வருதோ அதுக்கு பேர் சம்ஸ்காரம் வாசனை. அந்த சம்ஸ்கார வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பேர் கொடுக்கலாம் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள இருக்கும்போது அதுக்கு பேர் சம்ஸ்காரம் வாசனை. அது வெளியில வரும்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மிருதி ஆத்மகம். ஸ்மிருதி நினைவு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த நினைவு அப்படின்னு எப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திக்கு வந்துருச்சோ, சித்தத்தில் இருக்கிற வரைக்கும் அது சம்ஸ்காரம் வாசனைன்னு பேரு. அந்த சித்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அது புத்திக்கு வந்து வரும்போது அதுக்கு பேர் என்ன பேரு, நினைவுக்கு வருதல், நினைவு கூறுதல், ஸ்மிருதி அப்படின்னு பேர். அப்போ எனக்கு ஸ்மிருதி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாசனையவே அந்த சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு புத்திக்கு வந்தது நினைவு, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த நதி வந்து ஓடிக்கிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த செல்லியம்மன் ஏதோ ஒரு அம்மன், அது அம்மன் கோயில் நல்ல பேர், என்ன அம்மன் தெரியல எனக்கு ஞாபகம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல, இங்க இல்லைம்மா, இதுமா நம்ம திருமூர்த்தி மலைக்கு பக்கத்தில் இங்கே உடுமலைப்பேட்டையில் மேற்கு தொடர்ச்சி மலையோட இதில் வரும். அது ரொம்ப இன்டீரியர் நல்லா இருக்கும், அருமையான இது. இப்போ எனக்கு நிறைய கோயில் பார்த்ததுனால அங்கே நிறைய கோயில் இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக. அப்போ எனக்கு என்ன அம்மன் கோயில் பேர் மறந்து போச்சு. இப்போ மறந்து போச்சு தானே இப்போ நான் சொல்கிறேன்ல. ஆனால் உட்காந்து மெடிடேட் பண்ணால் வருமா வராதா? ஏன் நான் போயிருக்கேன். அந்த போனது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பதிவில் இருக்குது, என்னோட ரெக்கார்டில் இருக்குது. இப்போ இமீடியட்டாக எனக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக வரல. ஆனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து அந்த நதியமையே மெடிடேட் பண்ணுறேன். மெதுவாக தாரணை பண்ணுறேன். இப்போ எனக்கு வருது, ஒரு கோயில் தெரியுது, ஒரு மரம் நல்லா தெரியுது, ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஓடிக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் தெரியுது. ஒரு 3 சூலாயுதம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வச்சிருக்கு, இதெல்லாம் தெரியுது. ஆனால் அம்மன் பேர் மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மன் தெரியுது எனக்கு, அம்மனோட பேர் எனக்கு தெரியல. இப்போ நான் தாரணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்திலேயே கண்டினியூஸாக தாரணை பண்ணி தியானம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பிளேஸ் அந்த சம்ஸ்காரத்தையே பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா இப்போ உட்காந்து 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அந்த தாரணை பண்ண அந்த அம்மனோட பேர் வந்து வெளியில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் இது ஏன் நான் அங்கே போனேன், அது அந்த உடுமலைப்பேட்டைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அமராவதி நதிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இதுக்கு ஏதாவது எனக்கு முதல்ல அங்கே தூண்டுனது எது, நான் அங்கே போனதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, அங்கே இதுக்கு நான் போனேன், அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கும் இதுக்கும் அப்படின்னு போனேன்னா முந்தின ஜென்மத்தில் எங்கேயாவது நான் முந்தின ஜென்மத்திலையோ இல்லை 10 ஜென்மத்துக்கு முன்னாடியோ நான் அந்த அமராவதி நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவனாக இருந்திருக்கேன். அப்போ அதனால என்ன பண்ணியிருக்கு, ஒரு சம்ஸ்காரம் என்னை இழுத்துட்டு போயிருக்கு இந்த ஜென்மத்தில், அங்கே இழுத்துட்டு போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு சம்பந்தத்தினால நான் வந்து அங்கே போயிருப்பேன். அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முந்தின ஜென்மத்தில் நான் என்ன சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு இப்போ என்னோட சித்தத்துல இருந்து எது வெளிப்படுதோ
அந்த ஒரு தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், சம்ஸ்காரத்தை தாரண தியான சமாதின்னு சொல்லக்கூடிய சம்யமம் பண்றது மூலமா, சம்யமத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சம்ஸ்காரத்தோட அந்த வாசனை, சித்தத்துல இருக்க வாசனை இருக்குல்ல, வாசனைக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணேன், புத்தியில வந்த நினைவு ஸ்மிருதி, இந்த புத்தியில வந்த நினைவை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், சித்தத்துக்குள்ளார இருக்கிற அந்த வாசனையை நோக்கி போயிட்டேன். அந்த வாசனையோட மூலம் எது அப்படின்னு நான் இன்னும் ட்ரில் பண்ணி போகும்போது சம்யமத்துல இருந்து என்ன உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதோட முதல் சம்ஸ்காரம் எங்க உண்டாச்சோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விசிபிள் ஆகும். அதுக்கு பேரு சாட்சாத்துக்காரம்னு பேர். சாட்சாத்துன்னு என்ன அர்த்தம் சார், அக்ஷக இது சாட்ச அப்படின்ற சப்தம் வந்து சாட்சாத் கரணம் அப்படின்னா நேரடியா கண்கள் மூலமா நம்ம பார்க்குறோம்னு அதுக்கு பேரு சாட்சாத்காரம் பண்றதுன்னு அர்த்தம். நேரடியா அப்படின்னு அர்த்தம். அப்ப நேரடியா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன இந்த சம்ஸ்காரத்தை, முதல்ல உண்டான சம்ஸ்காரத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா அது இந்த ஜென்மத்துல இருக்கலாம், இல்ல முந்தின ஜென்மத்துல இருக்கலாம், இல்ல 100 ஜென்மங்களுக்கு முன்னாடியும் இருக்கலாம். அப்போ ஒரு நினைவை வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், அதோட சம்ஸ்காரம் எப்போ உண்டாச்சோ, முதல் இம்ப்ரெஸ் எங்க உண்டாச்சோ அதை நம்ம என்ன பண்ணலாம், சாட்சாத்காரம் பண்ணலாம். அதை சாட்சாத்காரம் பண்றது மூலமா பூர்வ ஜாதி ஞானம் நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, முந்தின ஜென்மங்களோட நினைவுகள் எல்லாம் வரும். எப்படி அப்படின்னா, நீங்க ட்ரில் பண்ணி பாக்குறீங்க, நேத்து நான் எங்க போனேன், நேத்து என்னெல்லாம் பண்ணேன் யோசிங்க. நேற்று ராத்திரி இங்கே இருந்தேன், அப்புறம் நேற்று சாயந்தரம் கோயிலுக்கு போனேன், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங்கில் வந்து டைப்பிங் பண்ணேன், டைப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மத்தியானம் இங்கே இருந்தேன், அதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்தேன், அதுக்கு முன்னாடி இது பண்ணேன், அதுக்கு முன்னாடி அப்படின்னு கொஞ்சமாக முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம்ல, அதே மாதிரி போய் இது வேற போன ஜென்மத்தில் இந்த சம்ஸ்காரம் இருக்கா, இதுக்கு முந்தின சம்ஸ்காரம் முந்தின ஜென்மத்துல இருக்கா, அதுக்கு முந்தின ஜென்மத்துல இருக்கா அப்படின்னு மெதுவா நம்ம ஒரு நாளுக்குள்ளார எப்படி முன்னாடி போறோமோ, பின்னாடி போயிட்டே இருக்கோமோ, அதே மாதிரி ஜென்மங்கள்லயே நம்ம அந்த சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டே ட்ரில் பண்ணி போக உங்களுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க புத்தி சக்தியை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணும்போது உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல என்னெல்லாம் நீங்க இருந்தீங்களோ ஒவ்வொரு ஜென்மத்தோடதும் உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டே போகும். அப்ப பூர்வ ஜென்மத்துல இருந்த ஞானம் எப்படி இருந்தீங்க அப்படின்றது தெரிஞ்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜாதி ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். பாஷிக்காரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். துவயே கலு அமி சம்ஸ்காராக, துவயே கலு அமி சம்ஸ்காரக. சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதமான சம்ஸ்காரங்கள் இருக்கு. எங்கெல்லாம் சம்ஸ்காரம்னு இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணிக்கணும், வாசனைன்னு பிராக்கெட்ல போட்டுக்கணும். 2 வேற இல்லை, 2 ஒண்ணுதான். 2 விதமா வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரங்கள் கலு அமி, 2 அல்லவா, இந்த சம்ஸ்காரங்கள் என்பவைகள் 2 அல்லவா. என்ன 2? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி கிளேஷ ஹேத்துவோ வாசன ரூபாக, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி ரூபமானது. ஒன்று என்னது, ஸ்மிருதி நினைவு வடிவானது. அந்த நினைவுல இருந்து வந்த மாத்திரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷம் உண்டாகுது. என்ன கிளேஷம்னா என்ன பார்த்துருக்கோம், பஞ்ச கிளேஷாகா, அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷம் சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, சஞ்சலப்படுத்துது சித்தத்தை. அப்ப சித்தத்தை சஞ்சலப்படுத்தக்கூடியது என்ன, நான் ரோட்ல ஒருத்தரை பார்த்த மாத்திரத்துல அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்னெல்லாம் கெட்டது பண்ணாரோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நிம்மதியா வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியோட நினைவுல போயிட்டே இருக்கேன். இந்த சனியை நான் பார்த்த மாத்திரத்தை ஒரு நினைவு சனியன் தானே, ஒரு நினைவு என்ன பண்ணுது, நம்மளை சஞ்சலப்படுத்திடுது. ஒரு தாட்டு வந்துச்சு, வேற எதுவுமே வரல, ஆளையே பார்க்கல. ஆளை பார்க்காம மெமரியில இருக்கிற ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டா வெளியில வந்தோடனேயே நல்ல சாமியோட சிந்தனையில இருந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி பண்ணிட்டானே அவன், நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு என்னோட அகங்காரம் வந்து தூண்டப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா தேசம் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனியை இப்படிப்பட்டலாம் இருக்கானே, ரோட்லலாம் அலைகிறானேங்க, அப்படி ஊர்ல எப்படி இவெல்லாம் இருக்கான் அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளார வந்து ரொம்ப சஞ்சலமாயி போச்சு. சாந்தமா இருந்த சித்தம். அப்போ ஒரே ஒரு தாட்டு ஸ்மிருதிக்கு நினைவுக்கு வந்த மாத்திரத்துல அப்படி பண்ணுது. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன வாரம் ஒரு குழந்தைய பார்த்தேன், ஐயோ அது பார்த்த மாத்திரத்துல எனக்கு அது நினைவுக்கு வந்து, இப்ப பாருங்க நினைவுக்கு வரும்போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பூரிச்சு போகுது மனசு. அப்போ ஒரு ஸ்மிருதி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்மிருதி நினைவுக்கு வரும்போது
அந்த ஸ்மிருதி வடிவமான சம்ஸ்காரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷங்களுக்கு காரணமா இருக்கு. உங்க அகங்காரத்தை தூண்டலாம், இல்ல ராகத்தை தூண்டலாம், இல்ல துவேஷத்தை தூண்டலாம், இல்லைன்னா ஒரு மரண பயத்தை உண்டு பண்ணலாம். நான் ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணியில முங்கி போயிட்டேன், இப்படியே வெளில வந்துட்டேன். அப்போ வெளில வந்த மாத்திரத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தண்ணி பார்த்த மாத்திரத்துல என்ன வருது அப்படின்னா ஒரு சுழலை பார்த்த மாத்திரத்துல ஐயோ எனக்கு இது மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ தூரமா தண்ணிக்கு தூரமா இருந்துக்கணும். நான் இப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன், நல்ல நீச்சல் தெரியும் எனக்கு, கடல்ல நீச்சல் அடிக்கிறவன் நான். ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நர்மதா கரையில போய் எங்க ஆச்சாரியர் சொல்லி அனுப்பினார். என்னன்னு கேட்டீங்கன்னா தீர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, தீர்த்தத்துல நீச்சல் அடிக்க கூடாது. கங்கால நீச்சல் அடிச்சது இல்லை, வருஷ கணக்கா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நர்மதால நீச்சல் அடிக்கவே இல்லை. அப்ப நம்ம போறதெல்லாம் தீர்த்தமாவே இருக்கு. அப்ப தீர்த்தமாவே இருக்கிறதுனால தொட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமுத்திரராஜன் ஆச்சு. அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்பா, அவரு அப்ப பெரிய அப்பாவா இருக்கிறதுனால தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இதெல்லாம் இல்லை, முங்கி குடிச்சிட்டு ஆச்சமனம் பண்ணிட்டு புரோக்ஷனம் பண்ணிட்டு வந்துடுறது, அவ்வளவுதான். இப்படிதான் நடக்குது. அப்புறம் தான் முடிவு பண்ணேன், இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த தீர்த்தத்திலையும் எந்த தண்ணியிலையும் நீச்சல் அடிக்க கூடாது. அதுக்கு பின்னாடி என்ன தெரியுங்களா இருக்கு, தண்ணியை பார்த்தாவே நான் சுழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி உள்ள போயிட்டேன். காவிரியில உள்ள போய் தப்பிச்சதே பெரிய விஷயம். அது ஈஸ்வர கிருப்பையினால வெளியில தள்ளி விட்டுருச்சு. எவ்வளவு பெரிய நீச்சல் தெரிஞ்சவனாலும் சுழல்ல மாட்டணும் அப்படின்னா அந்த சுழலுக்குள்ளார விழுந்துட்டு போயிடும். சிமிச்சச்சு சுழல் தெரியும்ல, சுழி. அப்போ அதுல போய் மாட்டினா அவ்வளவுதான், உங்க நீச்சல் அடிக்கிறதா ஒன்றும் பண்ண முடியாது. காவிரியில் போய் ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன் நான். நல்லா இப்போ இந்த சமயத்துல ஆடிப்பெருக்கில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் தண்ணி போகும். அப்போ அந்த நினைவு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்தா கூட தண்ணியை பார்த்தா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மரண பயம். பஞ்ச கிளேசத்துல என்னது மரண பயம். இந்த நாய்க்குட்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாரி போச்சுன்னா, பஸ் போச்சுன்னா, கார் போச்சுன்னா திறத்துக்கிட்டே வரும் தெரியுங்களா, வல்னு தெருவில் இருக்க நாய் எல்லாம். ஏன் அப்படி தெரியுங்களா உங்களுக்கு, எங்க ஆச்சாரியர் சொல்லுவாரு, அந்த நாய் ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து அந்த கார்லயோ இதுலயோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட பதிவு அதுல இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது குலைக்குது, இந்த கார் தான் என்னை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுருச்சு அப்படின்னு. ஊர்ல இருக்க நாயெல்லாம் அப்படிதான் நடக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சம்ஸ்காரம், மரண பயம். அப்போ எந்த ஒரு நினைவு வந்தாலும் இனிமே வந்து பாருங்க, இனிமே ஒரு நினைவு உங்களுக்குள்ளார வருது அப்படின்னா அந்த நினைவு வந்த மாத்திரத்துல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்கும், அகங்காரத்தை கிரியேட் பண்ணும், நான் யாருன்னு. அடுத்து வந்து ரெண்டாவது ராகமா இருக்கும், இல்லைன்னா துவேஷத்தை தூண்டும், இல்லை அப்படின்னா மரண பயத்தை தூண்டும். இது எல்லாத்துக்கும் பேஸா இருக்கிறது என்னன்னு கேட்டினா ஒரு மோகத்தை உண்டு பண்ணும். நினைவுகள் எல்லாமே அவித்யா சுரூபம். அதனால அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை கிரியேட் பண்ணும். அப்போ எந்த ஒரு நினைவா இருந்தாலும் முதல் வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி வடிவானவை, நினைவு வடிவானவை, ரீகால் பண்றீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 5 கிளேஷங்களுக்கும் காரணமாக இருப்பவை சொல்லியாச்சு. இது ஒரு வெரைட்டி. ரெண்டாவது வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது சொல்றாரு வாசனா ரூபாகா. இந்த முதல் வெரைட்டிக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, நான் சம்ஸ்காரத்துக்கே இன்னொரு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கேன், வாசனைகள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரத்துக்கு பேரே வாசனைகள் தான், அதான் வாசனா ரூபாகான்னு போட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஷ்யம். அது இந்த லைன் வந்து பார்க்கணும். விபாக்க ஹேத்தவோ தர்மாதர்ம ரூபாகா. விபாக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரும பலனுக்கு பேரு விபாக்கம் அப்படின்னு பேரு. விசேஷ ரூபேன பக்குவம் விபாக்கம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளார நிறைய கருமா இருக்குமா, எங்க ஸ்டோர் ஆகும் சொல்லியிருக்கேன் நான், 2 சொல்லியிருக்கேன். வாசனைகள்ன்ற சம்ஸ்காரம் எல்லாம் உங்களோட இண்டிவிஜுவல் சித்தத்துல போய் ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் தர்மங்கள்னு சொல்லக்கூடிய புண்ணியம் பாப்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், டோட்டலா இருக்கக்கூடிய காஸ்மிக்கோட அந்த மாயா தத்துவத்துல மூல பிரகிருதியில போய் ஸ்டோர் ஆகும், பிரதானத்துல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப சித்தம் இண்டிவிஜுவல், பிரதானம்னு சொல்லக்கூடியது வந்து மூல பிரகிருதின்றது வந்து காஸ்மிக், மொத்தமா டோட்டலா இருக்கிறது. உங்களுடைய தர்மமும் அதர்மமும் அங்க போய் சஞ்சித கர்மால போய் ஸ்டோர் ஆகும். சஞ்சிதம்னு ஒரு தேன் கூடு மாதிரி இருக்கு. எப்படி தேனீக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த தேன் கூட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொந்துக்குள்ளார போய் புகுந்துக்குமோ, அது மாதிரி உங்களுக்கு ஒரு லாக்கர் இருக்கு பிரதானத்துல. அந்த பிரதானத்துல மூல பிரகிருதியில வந்து ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கருக்குள்ளார வந்து கோடிக்கணக்கான ஜென்மங்களோடது அதுல எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. இந்த தேனி இருக்குல்ல, தேனி வந்து பாத்தீங்கன்னா தேனை கொண்டு போய் என்ன பண்ணும், அங்க வந்து ஸ்டோர் பண்ணும்.
அதே மாதிரி நம்மளுடைய வாசனைகள் எல்லாம் எத்தனை ஜென்மத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த புண்ணியம் என்ன பாப்பம் பண்ணிருக்கோமோ அந்த புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் அந்த லாக்கர்ல போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு தேன்கூடு மாதிரி இருக்கிறதான் மூலப்பிரகிருதி பிரதானம். அப்ப மூலப்பிரகிருதி பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மா தர்மங்கள் புண்ணிய பாப்பங்களோட ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ். சித்தத்துல என்ன ஆகுது? சித்தத்துல சம்ஸ்காரம் வாசனைகள் பதிவாகுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும். சரிச்சா? இவைகள் வந்து பாத்தீங்கன்னா விபாக்க ஹேத்தவோ, விபாக்கம்னு என்ன அர்த்தம்? கர்ம பலனுக்கு காரணமாக இருக்கின்றவைகள். எது அப்படின்னா தர்மா தர்ம ரூபாகா, தர்ம அதர்ம ரூபாகா. புண்ணியம் பாப்பம் அநேகம் பண்ணிருக்கோமா, அதெல்லாம் அங்கே போய் ஸ்டோர்ல இருக்கு. இது ரெண்டாவது வெரைட்டி. அப்ப சம்ஸ்காரம்ன்றது ரெண்டு வெரைட்டியா பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாசனா ரூபம் கிளேஷங்களுக்கு காரணமா இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கு காரணமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியா புண்ணியம் சொல்லக்கூடிய காரியம். இந்த புண்ணியா புண்ணியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்தை கொடுக்கும், ஜென்மத்தை கொடுத்தோம். அந்த ஜென்மத்தை கிடைச்ச மாத்திரத்துல இந்த சித்தம் என்ன ஆயிடும்? ஒரு பட்சி மாதிரி இந்த தேகத்துல ஸ்தூல தேகத்துக்குள்ளார சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும்? பிரவேசம் பண்ண மாத்திரத்துல ஏற்கனவே இருந்த வாசனைகள் அப்படியே இந்த இந்த சரீரத்துல கண்டினியூ ஆகும். யதா கர்ம யதா சுத்தம் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. எந்த விதமான கர்மங்கள் இருக்கோ, எந்த விதமான உபாசனைகள் இருக்கோ, எந்த விதமான உங்களுக்கு நினைவுகள் இருக்கோ, யதா கர்ம யதா சுத்தம். எந்த விதமா கர்மம் பண்ணீங்களோ, எந்த விதமா உபாசிச்சிங்களோ, நினைவு பண்ணீங்களோ, இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு ஜென்மத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கு. இதான் சம்ஸ்காரம் பேர். தே பூர்வ பாவ அபிசம்ஸ்கிருதாக. இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே இப்ப நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. ஒன்று சஞ்சித கர்மால இருக்கிறது ஒன்று இருக்கு. அது இல்லாமல் நம்ம சித்தத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இது ஏகப்பட்ட டிபி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ பவன் என்ன அர்த்தம்? பூர்வ ஜென்மம்னு அர்த்தம். பூர்வ பவ அபிசம்ஸ்கிருதாக. பூர்வ ஜென்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கோட்டட் பண்ணப்பட்டது, நல்ல சம்ஸ்காரம் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் என்ன பண்றோம்? புதுசா கோட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படின்னு நல்லா கோட்டிங் ஆகிட்டே இருக்கு. சம்ஸ்கிருதாக நல்லா முந்தின ஜென்மங்கள்ல பகவச்சனமா எடுத்துக்கணும். முந்தின ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்டவை அபிசம்ஸ்கிருதாக, நல்ல சம்ஸ்காரம் செய்யப்பட்டவைகளாக என்னெல்லாம் இருக்கும் அந்த சித்தத்துக்குள்ளார அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது சூத்திரத்திலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரணம்ன்றத வந்து 15வது சூத்திரத்துல ஒரு முக்கியமான பார்த்துருக்கோம். பரிதிருஷ்டா அபரிதிருஷ்டான்னு ரெண்டு பார்த்துருக்கோம். எது வெளிப்படுதோ அதுக்கு பேர் பரிதிருஷ்டான்னு பேர். இந்த ஜென்மத்துல நமக்கு நினைவுக்கு வருது, வெளில தெரியுது. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நினைவு வருது, அந்த நினைவு வருது, விதவிதமான நினைவு வருது. இப்ப நான் சன்னியாசி. ஒரு முறை எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்திரீயோட ஸ்பர்ஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. காலையில எந்திரிச்சோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னது இப்படி ஒரு தாட், இந்த ஜென்மத்துல எதுவுமே அது மாதிரி சம்பவிக்கவே இல்லையே. அப்ப இந்த ஜென்மத்துல சம்பவிக்கல அப்படின்னா ஏதோ இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ இந்த மனசு என்ன பண்ணிருக்கு, முந்தின ஜென்மங்கள்ல இருந்ததை ரீகால் பண்ணிடுச்சு. இது மாதிரி நடக்கும். அப்போ எது நம்ம நினைவுக்கு வருதோ அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பரிதிருஷ்டம் அப்படின்னு பேரு, வியக்தம்னு பேரு. அதே நேரத்துல வெளிப்படாததா இருக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா அபரிதிருஷ்டம் அப்படின்னு பேர். 15வது சூத்திரத்து பாஷ்யத்துல இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு காரணத்தை பத்தி நான் சொல்லும் போது இது காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சித்தம் தான் காரணமா இருக்கிறது. சித்தத்துல இருக்கிற வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அபரிதிருஷ்டம். அபரிதிருஷ்டம்னா அவ்வியக்தம், வெளிப்படாதது. அதுக்கு வாசனைக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? வெளிப்படாத வாசனைன்னு என்ன வாசனை? பிரசுப்த வாசனை. என்ன தூங்கிட்டு இருக்குன்னே தெரியாது, எது தூங்கிட்டு இருக்குன்னே தெரியாது. தூங்கிட்டு இருக்கிற வாசனைகள் நிறைய வாசனைகள் இருக்கும், அவ்வியக்த ரூபத்துல இருக்கும் சித்தத்துல. அதுக்கு பேர் அபரிதிருஷ்டம்னு பேரு, வெளியில தெரியாததுன்னு அர்த்தம். அபரிதிருஷ்டம்னு என்ன அர்த்தம்? வெளியில தெரியாது. வெளியில தெரியுதுன்னா எப்ப தெரியும்? என் மனசுக்குள்ளார அது நினைவா வந்துச்சுன்னாதான் தெரியும். அப்ப நினைவுக்கு வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மூலம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்துல மூலம் இருக்கும், பதிவுகளா இருக்கும், ரெக்கார்டுலாம் இருக்கும் அங்க.
அப்போ இதுக்கு என்ன பேருன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, முந்தின ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் என்னெல்லாம் இருக்கும் அந்த சித்தத்துல பதிவுகள் அப்படின்னா ஒண்ணு பரிணாமம். பரிணாமம்னா என்ன சுவாமி அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குணங்கள்? 3 குணங்கள் தானே, அவித்யாமயம் தானே, திரிகுணாத்மகம் தானே சொல்லியிருக்கோம். சித்தம் திரிகுணாத்மகம். அப்ப 3 குணங்கள் இருக்கு அப்படின்னா குணங்களோட இது என்னது, நேச்சர் என்னதுன்னு பார்த்திருக்கோம். குணங்களோட க்ஷிப்ர பரிணாமினி, க்ஷிப்ர பரிணாமி, சதா சலிச்சுக்கிட்டே இருக்கிறோம், பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ தூக்கத்துல வந்து அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியில தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப விதைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூமியில விதைய போடுறீங்கன்னு வச்சுங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா விதைய நட்டு பூமிக்குள்ளார போட்டு தண்ணி தெளிச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்குமா? அப்படிலாம் இருக்காது. என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு டும்னு அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வெளியில செடியா வந்துருச்சுன்னு. செடியெல்லாம் வரல, வெளியில வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். மெதுவா 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 ஒவ்வொரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது நடந்து 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 அது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு ப்ராசஸ் நடக்கும். முண்டக்க உபநிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு முக்கியமானது இருக்கு. தபசா சீயதே பிரம்ம, தபசா சீயதே பிரம்ம ததோ அன்னம் அபிஜாயதே, அன்னாத் பிராணோ மன சத்தியம் லோகாஹ கர்ம சுச்சாமிருதம். முடக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃபரன்ஸ் நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன், படிக்காதவங்க கேட்டது. தபஸ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதைய போட்டிங்க அப்படின்னா நான் ஒன்று சொன்னேன் தெரியுங்களா உங்களுக்கு, பூமியில் வந்து பீநெட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா அந்த பீநெட்டை வந்து அப்படியே விட்டுருங்க, தண்ணி தெளித்து மேலே விட்டுருவாங்க. நீங்கள் தண்ணி தெளிப்பீங்க, வெளியில் வந்து லேண்டில் தண்ணியை விடுவீங்க விதைச்சதுக்கு பிறகு. வெளியில் விதைச்ச தண்ணி விட்டா உள்ளுக்குள்ளார என்ன ஆகணும், உள்ள சில்லுன்னு ஆகும்னு நினைக்கிறீங்களா? உள்ளெல்லாம் சில்லுன்னு இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தண்ணியை ஊற்றிட்டு கீழே தோண்டி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்காங்க, பூமியில் இருக்க ஒரு ஹீட் இருக்காங்க. அப்போ அந்த ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹீட்டு கிரியேட் ஆகி அந்த ஹீட் என்ன பண்ணும், அந்த விதைக்குள்ளார என்ன பண்ணும், ஒரு 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 பரிணாமத்தை உண்டு பண்ணும். அது விதை நம்ம பார்க்கறதுக்கு விதையா இருக்கும், ஆனால் விதைக்குள்ளார பரிணாமம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி பிரம்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபஸ் பண்ணிச்சான். தபஸ்னா என்ன அர்த்தம்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சு. தபஸ்னா என்ன அப்படின்னா சங்கல்ப ரூபம். தபஸ் என்னது, சங்கல்பம். அப்ப நம்ம நிறைய சங்கல்பங்களை வச்சிருப்போமா, உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட சங்கல்பங்கள் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வைக்கிறோமா, இங்க போகணும் அங்க போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட சங்கல்பங்களை வச்சிருக்கோம். இந்த சங்கல்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். அந்த சங்கல்பம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஹீட்டு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும். உங்க வாசனைகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த சங்கல்பங்கள் என்ன பண்ணும், ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஒரு பீனட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முளை வர்ற மாதிரி. அந்த முளை வர்றதுக்கு முன்னாடி என்ன தண்ணியில் நடக்கும், அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக இருந்தது, அந்த தண்ணியில் ஈரப்பதத்தில் ஊறி அது மெதுவாக சோக்காய் என்ன ஊற வச்ச மாதிரி சோக்காய் அது என்ன பண்ணும், மெதுவாக மெதுவாக பல்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விதைக்கு நடுவில் இருந்து என்ன ஆகும், ஒரு முளை வரும். அப்போ முளை வர்றதுக்கு முன்னாடி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், முளை வர்றதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய ப்ராசஸ் விதையில நடக்குது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியார் இங்கே வந்து மந்திரம் சொல்லுது, சீயத்தே அப்படின்னு சொல்லுது. தபசா சீயத்தே பிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆச்சா, குண்டாயிடுச்சான். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தரிச்சா 10 மாதம் வரைக்கும் எப்படி ஆகுது, 3 மாதத்துலேருந்து 3 மாதம் கன்சீவ் ஆனதுலேருந்தே வயிறு பெருசாகும். நமக்கு தெரியறது 3 மாதத்துல தெரியும் வயிறு. அப்போ மெதுவாக கர்ப்பஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் வந்து பெருசாகிட்டே போகுது. 10வது மாதம் நிறை மாதம் கர்ப்பிணின்னு பார்த்தாவே தெரியுது இல்லை, என்ன 8வது மாதமா 9வது மாதமா நம்ம கேட்போம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக உப்பி போய், பிரம்மம்னா என்ன அர்த்தம், மாயா தான், மாயா சக்தியோடு சேர்ந்திருக்கிற ஈஸ்வரன். அவன் இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக குண்டாய் டும்னு கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு கிரியேஷன் இருந்துச்சு. ஒரு விதை வந்து பார்த்தீங்கன்னா டும்முன்னு வெளியில் வந்த மாதிரி முளையா வந்த மாதிரி கிரியேஷன் நடக்குது.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தத்துல இருக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சித்தத்துக்குள்ளார மனசுல தெரிஞ்சுக்கணும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா சித்தம். அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா வித மாதிரி நமக்கு வெளியில தெரியல, ஒண்ணும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும், அப்போ வந்து ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்தில் அதுக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒரு பரிணாமம் அப்படின்னு ஒரு நடந்துகிட்டு இருக்கு. பரிணாமம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கல்பங்களுக்கு நடுவுல ஒரு ஒரு காரியம் நடக்குது. எந்த சங்கல்பம் வெளியில வர்றது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நடக்கும். சங்கல்பங்களுக்குள்ள நம்ம நிறைய சங்கல்பம் வச்சிருப்போம்ல. அப்ப முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், நேத்து, முந்தா நேத்து, போன வாரம், போன மாசம், போன வருஷம், போன ஜென்மம், 10 ஜென்மத்துக்கு முன்னாடி, 20 ஜென்மத்துக்கு முன்னாடி, 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி, இது மாதிரி நிறைய சங்கல்பங்கள் இருக்கும். இந்த சங்கல்பங்களுக்குள்ளார வந்து ஒரு உள்ளுக்குள்ளார சித்தத்துக்குள்ளார சங்கல்பங்களுக்குள்ளார ஒரு பரிணாமம் நடந்துகிட்டு இருக்கும். விதைக்குள்ளார நடக்கிற பரிணாமம் மாதிரி. இதை வந்து தயிரை உர ஊற்றி வச்சிங்கல்ல, பால் நல்லா கொதிக்க வச்சு சூடு கொஞ்சம் மிதமான சூட்டில் உரமோரை ஊற்றிட்டீங்க. இப்போ நான் கேட்குறேன், உரமோர் ஊற்றணுன்னு திடீர்னு தயிராச்சா? 6 மணி நேரம் கழிச்சு தயிர் ஆகுதுன்னு வச்சுங்க, 6-8 மணி நேரம் கழிச்சு தயிர் ஆகுது. ஒவ்வொரு க்ஷணமும் அங்கே மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சா இல்லையா? மாற்றம் உள்ள நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பார்க்கறதுக்கு தெரியுதா? தெரியலல்ல. நம்ம பார்க்கறதுக்கு வெளியில் அப்படியே பால் மாடியே தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பால்ன்றது வந்து என்ன ஆயிருக்கு, இப்படி கவுத்து பார்த்தீங்கன்னா அது சாலிட் ஆயிடுச்சு, தயிர் ஆயிடுச்சு. அப்போ உள்ள ஒரு மாற்றம் நடந்துச்சுல, பரிணாமம் நடந்திருக்கு. இல்லை பால் தயிராக நடக்கிற பரிணாமம். அதே மாதிரி இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிற காலத்துல ஒன்றும் தெரியலன்னு நம்ம எந்த சித்தத்தை சொல்றோமோ அந்த சித்தம் ஒன்றும் இல்லை, வெளியில தெரியல, ஆனா உள்ளுக்குள்ளார என்ன நடந்துட்டு இருக்கு? உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய பரிணாமம் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு கிரியேஷன் முடிஞ்சு போய் அடுத்த கிரியேஷன் ஆரம்பிக்குது. ஒரு கிரியேஷன் முடிஞ்ச பிறகு அந்த எல்லாமே என்ன ஆகுது, அந்த மூல பிரகிருதியில போய் இந்த கிரியேஷன்ல இருக்கிறது எல்லாம் கல்பக்ஷயத்துல கல்பம் நாசமாகும் போது இந்த மொத்த கிரியேஷனும் போய் எங்க லயமாகுது? அந்த மூல பிரகிருதியில போய் லயமாயிடும். அப்ப 864 கோடி வருஷம் வந்து பிரம்மா தூங்கி போற மாதிரி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கிரியேஷனே இருக்காது. அப்ப அந்த மூல பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே தெரியாது, நம்ம தூக்க மாதிரியே. அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னா, இல்ல உள்ளுக்குள்ளார ஒரு பரிணாமம் நடந்துட்டு. அப்போ காரணத்துல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, காரணத்துல வெளியில தெரியாத காரணத்துல ஒண்ணு மூல பிரகிருதி, இன்னொன்னு நம்ம சித்தம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குல்ல, பூர்வ ஜென்மங்களோட சம்ஸ்காரங்கள்லாம் உள்ள இருக்கு. சம்ஸ்காரத்துல முக்கியமானது என்ன நான் சொல்லியிருக்கேன்? சங்கல்பம். அந்த சங்கல்பங்கள்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பரிணாமத்தை அடையும். உள்ளுக்குள்ளார ஒண்ணு நான் முந்தி நீ முந்தி, நான் தான் அடுத்து நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் சொல்லும். இன்னொரு சங்கல்பம் சொல்லும், இல்லை நான் சன்னியாசியா போக போறேன், அந்த சங்கல்பம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் அதை பண்ண போறேன். இன்னொரு சங்கல்பம் சொல்லும், இல்லை நான் கிரகஸ்தனா போக போறேன், நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல கிரகஸ்தனா ஆக போறேன். இன்னொன்று சொல்ல நான் பிஸ்னஸ் பண்ண போறேன், இன்னொன்று சொல்ல நான் தபஸ் பண்ண போறேன். அப்போ ஏகப்பட்ட வெரைட்டியா இல்லை நான் ஊர் சுத்த போறேன், லண்டன் அமெரிக்காலாம் ஊர் சுத்த போறேன். இன்னும் சொல்ல போது இல்லை நான் எங்கேயா போய் கோயிலில் போய் அமைதியா உட்கார போறேன். கான்ட்ரடிக்ஷனா இருக்கிற நிறைய சங்கல்பங்கள் ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முட்டி மோதி அதுல பலவானா இருக்கிறது மட்டும்தான் என்ன ஆகும், காரியத்துக்கு வரும். மீது ஆமா அதான் சொல்லுது, பூர்வ பவாபி சம்ஸ்கிருதா. முந்தின ஜென்மங்கள்ல நமக்கு என்னெல்லாம் சம்ஸ்காரங்கள் உண்டாச்சோ அந்த சம்ஸ்காரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம்னு ஒண்ணு சொல்றோம். அந்த சங்கல்பம் திருடமான சிந்தனை, நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு திருடமா இருக்கிறது. அதுக்குள்ளார அது நிறைய இருக்கும், அதுக்குள்ளார ஒரு நிறைய ஃபைட்லாம் நடக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பரிணாமம்னு பேர். இது நடக்கும். அந்த பரிணாமம் இந்த காரணத்துல இருக்கிறது பரிணாமம், அபரிதிருஷ்டம், வெளில தெரியாது. அது மட்டும் இல்ல, வேற என்ன நடக்கும்? சேஷ்டா அப்படின்னா பரிணாமம் நடந்துச்சுனாவே அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவராசிகளோட அநேக வாசனைகள் வந்து மூல பிரகிருதியில இருக்கும், அது சேஷ்டப்படும். சேஷ்டா எப்படி இருக்கு அப்படின்னா பீஜ ரூபத்துல இருக்கு. நம்ம வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, வேட்டையாடுதெல்லாம் பண்ணுது. இப்ப நான் காலையில எந்திரிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆச்சாரியான்னு நான் என்ன பண்றேன், சன்னியாசின்னு ஜபம் பண்றேன், அப்புறம் பாடம் எடுக்கிறேன், எல்லாம் பண்றேன். அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சேஷ்டைகள்லாம் எங்க போச்சு? நான் பண்ற இந்த சேஷ்டைகள்லாம், சிங்கம் பண்ற அந்த ஹண்டிங் எல்லாம்
ஒவ்வொருத்தரும் பண்ற எல்லாம் என்ன பண்ணிச்சு, அந்த பீஜத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சேஷ்டைகள் எல்லாம் பீஜ ரூபத்துல இருந்துச்சு. அப்ப சேஷ்டைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளோட சேஷ்டைகள் எல்லாம் அந்த சித்தத்துல இருக்கு. காலைல எந்திரிச்சோன்னா நேச்சுரா யாரும் சொல்லி கொடுக்காமே பண்றோம்ல, குரங்கு மரத்துக்கு மரம் தாவுது. அப்ப குரங்கு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சேஷ்டைகள்லாம், மரத்துக்கு மரம் தாவற சேஷ்டைகள்லாம் எங்க இருந்துச்சு, அதெல்லாம் அங்க இருந்துச்சு, சேஷ்டா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரோதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சும்மா இருக்கோம், மனசு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல எப்படி இருக்கு, சித்தவருத்திகள்லாம் எப்படி இருக்கு, சித்தவருத்திகள்லாம் சாந்தமா இருக்கா, நிரோதமா இருக்கா, சமாதியில, மூர்ச்சா அவஸ்தையில, அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல. இந்த மூணுத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா சித்தவருத்தி எப்படி இருக்கு, சித்தவருத்தி எல்லாமே இல்லாம இருக்கு. அதுக்கு பேரு நிரோதம்னு பேரு. நம்ம தூக்கத்துல எல்லாம் சித்தவருத்தி நிரோதத்துலதான் இருக்கும். அப்போ நிரோதம் இருக்கு. அதுக்கப்புறம் சக்தி. ஒவ்வொரு பாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த பாடிக்கெல்லாம் ஒவ்வொரு சக்தி சாமர்த்தியம் இருக்கா, எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட பேசுற சக்தி இருக்கு, ஒருத்தர்கிட்ட பாடுற சக்தி இருக்கு, ஒருத்தருக்கு டிராயிங் பண்ற சாமர்த்தியம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. இதெல்லாம் தூக்கத்துல என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஜ ரூபத்துல அது பொட்டன்ஷியலா அப்படியே இருந்துச்சு, சக்தி. அதுக்கப்புறம் ஜீவனம் என்னது நமக்கு நல்லா தெரியும். தூங்கிட்டு இருக்கும் போது பிராணன் போயிட்டு இருக்கா, ஜீவனம் எது, பிராணனை தாரணம் பண்ணிட்டு இருக்கு. தூக்கத்துல பிராணன் இருக்கா, ஆமா இருக்கு. ஆனா வெளில தெரிஞ்சுதா, தூங்கும் போது நமக்கு தெரியல, மத்தவங்க பாக்குறாங்க புசு புசுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா தூங்கும் போது நமக்கு தெரிஞ்சுதா, எனக்கு பிராணன் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் சுவாசம் அங்க இருந்துச்சா, ஆமா அங்க இருந்துச்சு. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாசம்ன்ற ஜீவனம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தர்மவத்து அபரிதிருஷ்டாகா சித்த தர்மாகா, இந்த எல்லாமே ஜீவன தர்மவத்து, இது எல்லாம் தர்மங்கள்னு பேரு. பரிணாமம், சேஷ்டா, நிரோதம், சக்தி, ஜீவன், இது எல்லா தர்மங்களையும் உடையதா இந்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அபரிதிருஷ்டானா, காரண ரூபமா, காரண வடிவாக, பீஜ மாதிரி, வித மாதிரி என்ன ஆச்சுன்னா வெளியில தெரியாம அவ்வியக்தமாக இருந்தது. அவ்வியக்தத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன பேரு, அபரிதிருஷ்டா தர்மாகா, வெளிப்படாத தர்மங்களா இவைகள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல அதிக சர்ச்சையில இல்லை, ரொம்ப அட்வான்ஸ். நான் சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு நிறைய கிரந்தங்கள் இதுக்கு மேல அட்வான்ஸா நிறைய முன்னாடி எழுதியிருந்தாங்க, அதெல்லாம் இருக்கு. அப்போ இப்ப இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் அதான் 15வது சூத்திரத்துல 15வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல அபரிதிருஷ்டான 7 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் சொல்லியிருக்கு. அங்க 7 சொல்லிச்சு. என்னெல்லாம் சொல்லிச்சு அந்த 15வது சூத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா நிரோதம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நிரோதம்னா சமாதி. டீக்காக்காரர் அழகா சொல்றாரு, நிரோதம்னா சமாதின்னு என்ன அர்த்தம், சித்தவருத்தி இல்லாம இருக்குது. தூக்கத்துல அப்படித்தானே இருக்கோம் நம்ம. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிரோதமாயிருக்கு, சித்தவருத்தி இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தர்ம புண்ணிய பாப்பம்லாம் எங்க இருந்துச்சு, தூக்கத்துல பீஜ ரூபத்துல இருந்துச்சு. தர்மலாம் வெளில தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம், வாசனா ரூபத்துல நிறைய வாசனைகள் இருக்கு சித்தத்துல. அதுக்கப்புறம் பரிணாமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொன்னல தயிர் பால் ஆகிறது, விதை வந்து பாத்தீங்கன்னா முளை விடுறதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ். அதே மாதிரி நம்ம தூக்கத்துல இருந்து திடீர்னு வேக்கப் ஆயிட்டோம்னு நினைக்கிறோம், திடீர்னு வேக்கப் ஆகல. நீங்க ராத்திரியில என்ன சங்கல்பம் பண்றீங்களோ அந்த சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் காலையில வேக்கப் ஆகுறீங்க நீங்க. நான் இன்னைக்கு காலையில என்ன பண்ணேன் அப்படின்னா ராத்திரி படுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாதனையோட டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா படுத்துட்டேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன டைமுக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சனோ அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வேக்கப் ஆயாச்சு. அப்ப நான் நைட்ல என்ன சங்கல்பம் பண்றனோ அந்த சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சித்தத்துல தூங்கிட்டு இருக்கிற காலத்துல அது ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேருனா பரிணாமம். பால் தயிரா மாறுற பரிணாமம் மாதிரியே சித்தத்துல ஒரு சங்கல்பம் என்ன பண்ணுது, மெச்சூரிட்டி ஆகுது, அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பரிணாமம்னு பேரு. அந்த பரிணாமம் மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜீவனம் அப்படின்னா பிராணவிருத்திக்கு பேரு ஜீவனம்னு பேரு. பிராணன் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு பேரு ஜீவனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனத்துக்கு அப்புறம் சேஷ்டா அப்படின்னா இந்த இந்திரியங்கள்லாம் கை கால ஆட்டுறோம், குரங்கு இங்க அங்க இதெல்லாம் தவி போகுது, சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிங் பண்ணுது, இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன இருந்துச்சு, அடங்கி பொட்டன்ஷியலா இருந்துச்சு, வெளிப்படாம இருந்துச்சு, இல்லாம இல்லை.
காலையில் எந்திரிச்சு ஒவ்வொரு முறையும் கத்துக்கல நம்ம ஏற்கனவே இருந்தது தான் நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அப்படியே காரியத்தை நான் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம், நடுவில் வந்து அது மறைஞ்சு இருந்துச்சு. சத்காரியவாதம் பேர் வந்து சத்காரியவாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, சேஷ்டைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இச்சா, அந்த சக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு சக்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, எல்லா சக்தியும் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு சக்தி இருக்கு, விபூதி. அது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல மறைஞ்சிருக்கு. சேஷ்டை மறைஞ்சிருக்கு, சக்தி மறைஞ்சிருக்கு, இது எல்லாம் மறைஞ்சிருக்கு. அபரிதிருஷ்டான்னு பேர் அந்த இடத்துல. 7 தத்துவங்கள், அங்க 7 விஷயங்கள் சொல்லப்பட்டது. அப்போ இந்த சித்தத்துல இதெல்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் உடையதா சித்த தர்மாக, இந்த சித்த தர்மங்களா இவைகள் இருக்கிறது. தேஷு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய அந்த 7 தத்துவங்கள், 7 விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, தேஷு சம்யமஹா, அதுல வந்து சம்யமம் பண்ணணும். சம்யமம் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்றது, இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இந்த சக்தி என்னவா இருந்துச்சு நான் அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருக்கேன். எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகன், ஒரு முமுட்சுவா இருக்கிறானோ, அவன் என்ன பண்ணணும்னா வேக்கப் ஆகிற சமயம் தான் அவனுக்கு கோல்டன் பீரியட். ரொம்ப முக்கியமா சொல்றது, வேக்கப் ஆன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவேர்னஸோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த வேக்கப்பான இமீடியட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல இருப்போம், இன்னும் வெளியில ஃபுல்லா வந்திருக்க மாட்டோம். அப்ப சித்தத்துல இருந்து சித்தம் வேக்கப் ஆன மாத்திரத்துல நம்ம இமீடியட்டா என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு அப்படியே வாட்ச் பண்ணணும். முக்கியம் நான் இப்ப பேசுற சக்தி இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னு பாக்குறது. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு நினைவு வந்துச்சு அப்படின்னா இந்த நினைவு எங்க இருந்து வந்திருக்கணும், இப்ப இல்லையே, இது இல்லையே. நான் சாப்பிடாததெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன் சொப்பனத்துல. நான் பேசாததெல்லாம் பாஷையெல்லாம் பிரெஞ்சு பாஷையெல்லாம் நான் பேசியிருக்கேன். ஒரு அருமையானது ஒன்று சொல்லட்டுங்களா உங்களுக்கு. நான் என்ன பண்ணேன், இந்த முறை ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தேன். இப்போ குரு பூர்ணிமா அப்போ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரங்கநாதரை பார்த்து ரொம்ப மறந்தே போச்சு ஆக்சுவலா. ஆனா இந்த முறை என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல தரிசனம், நல்லா சுவாமியோட முகத்தை வந்து நல்லா பார்த்துட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு வந்தாச்சா, பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு அரிஷ்டம்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம சாஸ்திரத்துல, சாந்தோக்கியத்துல ஒரு இது இருக்கு. அரிஷ்டம் இப்போ வரப்போகுது உங்களுக்கு. அரிஷ்டம் அப்படின்னா சாந்தோக்கியத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உபாசனைகள்லாம் பண்றது போது, உபாசனைகள் பண்ணும்போது ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல ஒரு உபாசனை கம்ப்ளீட் பண்றோம்னு வச்சு, ஒரு உபாசனை கம்ப்ளீட் பண்றோம். நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு புரஸ்சரணம் பண்றோம், ஏதாவது மந்திர ஜபம் புரஸ்சரணம் பண்றோம் அப்படின்னா அதை பண்ணி முடிக்கும் போது, கம்ப்ளீட் ஆகும் போது இது முடிஞ்சிச்சா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும். வெளியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பூ கீழே விழுந்துச்சு, சுவாமிகிட்ட இருக்கிற பூ கீழே விழுந்துச்சு, எனக்கு ஆசீர்வாதமா எடுத்துக்கிட்டேன். குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா இது பண்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குங்குமம் வந்துச்சுன்னே சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் கொட்டிச்சு, போட்டோல இருந்து குங்குமம் கொட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். விபூதி கொட்டும், இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அப்போ நல்ல சகுனங்கள் வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து பாத்தீங்கன்னா தட்டி கீழே விழுந்து பால் வந்து வீடு ஃபுல்லா பால் ஆகும். கையில போயிட்டு இருக்க பாலை பிடிச்சிட்டு போயிட்டு இருப்போம், பால் அப்படியே கீழே கொட்டிடும். அப்போ வந்து நல்ல சகுனம் அப்படின்றது. இது மாதிரி நிறைய நடக்கும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற மாதிரியே ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடக்கும். நம்ம அன்னைக்கு பாகவதம் முடிச்சோம்ல, 12th சாப்டர் வந்து உபாசனா காண்டம் முடிச்சோம் பாத்தீங்களா. அன்னைக்கு உபாசனா காண்டம் முடிச்சோன்னா திரையோதசி ராத்திரி தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சொப்பனம். என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து உப்பிலியப்பன் கோயில ஏதோ ஒரு கும்பகோணத்துல ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன். நானும் நாத பிரம்மம்லாம் போயிருக்கோம். அந்த சம்ஸ்காரம் எனக்குள்ளார இருக்கு, போன வருஷம் போன சம்ஸ்காரம். அப்போ ஏதோ ஒரு கோயில், அது என்ன கோயில்னு தெரியல, இந்த முன்னாடி ஒரு சந்நிதி, பின்னாடி ஒரு சந்நிதி, தனித்தனியா இருக்கு, ஒரு கோயிலாவே இருக்கு. நான் உள்ள போறோம், 2-3 சாதுக்கள் யாரோ என் கூட வராங்க. உள்ள போகும்போதே பிரீஸ்ட் வந்து வாங்க சாமி அப்படின்னு கூட்டு போனேன்னா அங்க ஒரு எங்கா இருக்கிற ஒரு பிரீஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கோயிலுக்கு வாங்க சாமி பார்க்கலான்னு, பின்பக்கம் பெருமாள் கோயில், பெருமாளோட சந்நிதி. நான் வந்து பாத்தீங்கன்னா போறேன், அங்க இருக்கிற பிரீஸ்ட் வந்து ஏதோ ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு, கோயிலுக்குள்ளார ஏதோ ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரீஸ்ட் வந்து உட்கார்ந்து ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கின்றவர் என்ன பண்றாரு, வேக்கப் ஆயிட்டு பாக்குறாரு. பார்த்தோன்னு நான் என்ன வரதை பார்த்து சம்சாமி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறேன். உள்ள வந்து கர்ப்ப கிரகத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறோம், பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஒரு 4 அடி 5 அடி பெருமாள் தான். பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா 4 அடி 5 அடி பெருமாள் படுத்திருக்க. நான் படுத்திருக்கிற உருவம் இவ்வளவு சின்ன உருவத்தை நான் பார்த்ததே இல்லை. படுத்திருக்க உருவம் எப்படி தெரியுங்களா படுத்திருந்துச்சு? பிறண்டு படுத்திருந்துச்சு. எங்களுக்கு ஆப்போசிட்ல முகத்தை பார்த்து அவரோட பேக்கு தான் பார்க்கற முடிஞ்சது. உள்ள நுழைஞ்சோன்னே கர்ப்ப கிரகத்துல நுழைஞ்சோன்னே சுவாமி சயன கோலத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி படுத்திருக்காரு. திரும்பி படுத்திருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உள்ள நுழைஞ்சோன்னே நான் பாக்குறேன், என்ன சுவாமி திரும்பி படுத்திருக்காரு அப்படின்னு மல்லா நேரா படுத்துட்டாரு. திரும்பி இப்படி நார்மலா படுத்துட்டு ஒரே சிரிக்கிறார். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறார். கருன்னு பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதருக்கு போட்ட பெருமாள் அந்த முகம் அப்படியே முகம் சின்ன உருவம். அவர் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹாஹான்னு. பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என் பக்கத்துல அவரும் நிக்கிறாரு. சுவாமி சுவாமி சிரிக்கிறாரு, சாமி சுவாமி சிரிக்கிறாரு சாமி அப்படின்றாரு. அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, சுவாமி சிரிக்கிறார், சந்தோஷமா சிரிக்கிறார். சிரிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 2 ஃபர்ஸ்ட் சொன்னா தலைகீழா பிறண்டு படுத்திருந்தது ஒண்ணு. அப்புறம் விக்கிரகம் எங்கேயாவது சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? விக்கிரகம் சிரிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஜோக்கு, சரியான ஜோக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா ஹான்னு கொட்டாவி விட்டார். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கொட்டாவி விடுத்துட்டு இந்த கைய வந்து பாத்தீங்கன்னா மேல தூக்கி நம்ம நெட்டி முடிப்போம் தெரியுங்களா, தூங்கி எந்திரிச்சோன்னு உடம்பு முடிப்போம்ல, அது மாதிரி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பண்ணாரு. எனக்கு சிரிப்புனா சிரிப்பு, சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எந்திரிச்சோடனே எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா நல்ல அரிஷ்டம் அப்படின்னு. அப்ப அரிஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பல சொரூபத்துக்கு மாறும் போது இது மாதிரி வெளிப்படும். இதுக்கான இப்ப நான் பார்த்த சொப்பனத்துக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் காரணமா இருக்குமா? ஆமா, விதவிதமான சம்ஸ்காரம். ஒரு 15 நாளுக்கு முன்னாடி போயிட்டு வந்த ஸ்ரீரங்கநாதரோட ஃபேஸ் வந்து எடுத்துக்கிச்சு இந்த மனசு, அதோட சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பிலியப்பன் கோயில், கும்பகோணத்துல இருக்கிற உப்பிலியப்பன் கோயில் ஏதோ ஒரு கோயில், அந்த ஏரியால இருக்கிற கோயில் எடுத்துக்கிச்சு. பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்கான பிரீஸ்ட், ஒரு வயசான பிரீஸ்ட், 2 பேரும் வேற வேற ஆளு எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உன்னை கிரியேட் பண்ணி ஒரு சம்ஸ்காரங்கள் எல்லாம் கூடி ஒரு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுறதா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னு இப்ப எனக்கு ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதரோட அப்படியே இருக்கு. அவர் சிரிச்சது, அவர் பண்ணது எல்லாத்துலயும் எனக்கு அப்படியே நினைவுல இருக்கு. இப்ப நான் அந்த சொப்பனம் பார்த்த மாத்திரத்துல காலையில வேக்கப் ஆகணும்னு என்ன பண்ண தெரியுங்களா, வேற எதுவுமே பண்ண, ஃபுல்லா அதுலயே மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தார், எப்படி சிரிச்சார், எப்படி படுத்திருந்தார், எல்லாத்தையும் அந்த ரூபத்திலேயே கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு அது என்கிட்ட நல்லா இருந்துச்சு. இப்ப அதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். சொப்பனத்துல வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா சம்ஸ்காரம்னு அர்த்தம். அந்த சம்ஸ்காரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரண தியான சமாதி. இப்ப நான் வந்து வெறும் தாரணம் மட்டும்தான் நான் பண்றேன்னு ஒளி என்ன தியான சமாதிக்கு நான் பண்றது இல்லை. அப்போ நான் இதையே தாரண தியான சமாதி பண்றேன் அப்படின்னா அது என்ன நடக்கும்னா சம்ஸ்கார சாட்சாத் கிரியாயை சமர்த்தக, சம்ஸ்கார சாட்சாத் கிரியாயை சமர்த்தக. என்ன ஆகும், தாரண பண்றதுலயே நான் இப்போ என்னோட அந்த சின்ன ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட முகம், பெருமாளோட ரூபம், அவர் சிரிச்சது, அவர் எல்லாத்தையும் பண்ண காரியத்திலேயே உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தாரண தியான சமாதிக்கு போறேன் அப்படின்னா ஒரு சாமர்த்தியம் எனக்கு உண்டாகும். என்ன சாமர்த்தியம் அப்படின்னா சம்ஸ்காரம்னு உள்ள சித்தத்துல பதிவாயிருந்துச்சுல்ல, அந்த பதிவானது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சம்ஸ்காரம் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். ஒருவேளை எதுக்கு என்ன காரணமா இருக்கும், எப்படி நான் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்தார், இது மாதிரி இது இந்த சின்ன பெருமாள் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. நான் பார்த்தது வந்து ஆதி திருவரங்கத்திலையும் பெரிய திருமால், பெரிய கிடந்த உருவம் தான், ஸ்ரீரங்கத்திலையும் பெரிய உருவம் தான். நான் எங்கெல்லாம் போயிருக்கணும் அங்கெல்லாம் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா தான், கருப்பு கலர்ல பெருசு பெருசா தான் இருந்தார். ஆனா சின்ன உருவத்துல நான் எங்க பார்த்தேன் தெரியவே இல்லை. இப்ப நானும் யோசிச்சு பாக்குறேன். ஒரு 5 அடி 4 அடி 5 அடி தான் இருப்பார். ஒரு மனுஷன் உருவத்தோட ஹைட் தான் இருக்கார். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எங்க பார்த்தேன் எனக்கு தெரியல. இப்ப நான் வந்து தெரியல தானே. ஆனா நான் என்ன பண்ணலாம், இப்ப தாரணை பண்ணி அதை தியானம் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்றேன் அப்படின்னா, சம்யமம் பண்றேன் அப்படின்னா, இது எங்கேயோ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு விக்கிரகமா இந்த ஜென்மத்துல இந்த கல்பத்துல இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை.
ஏதோ ஒரு கல்பத்திலேயாவது ஏதோ ஒரு ஜென்மத்திலேயாவது அது வந்து என்ன இருக்கும், அது நான் போயிருப்பேன், அது பார்த்திருப்பேன், அதுதான் பதிவாயிருக்கு. அப்போ அதை வந்து நமக்கு சாட்சா்காரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமானது இந்த சித்தத்துக்கு உண்டாகிறது. சமர்த்தக பவதி, சமர்த்தனாயிரம். நச்ச தேசகால நிமித்தம், ரொம்ப முக்கியமான இதை ஹைலைட் பண்ணிங்க. இப்ப நான் சொல்றேன்ல, நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டார் வார்ஸ் அதெல்லாம் ஏலியன்ஸை பத்தின ஃபில்மு, ஸ்டார் வார்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்ம் பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இப்பெல்லாம் இல்லை, சின்ன வயசுல நான் நிறைய ஸ்டார் வார்ஸ் பார்த்துருக்கேன். இப்பெல்லாம் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் வருது, பார்க்கணும்னு நினைக்கிற மூடே இல்லை. இந்த தோர் அப்படின்லாம், இது தோர் ஒரு சுத்தியரை வச்சுட்டு ஒருத்தன் நிற்கிறான், என்னென்னோ படம்லாம் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்னலையே கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான், இது பண்ணுறான். நிறைய ஃபிலிம்லாம் சின்ன சின்னதாக எங்கேயோ வருது, நான் பார்க்கணும் என்னன்னு. இப்போ ஒருத்தனோட சித்தத்தில் தானே அது கிரியேஷன் ஆயிருக்கு. ஒருத்தர் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரமாக ஆயிருக்கணுமா? ஒருத்தர் கல்பனா பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு கல்பனை பண்ணணும் அப்படின்னா அவனோட சித்தத்துல இருந்தானே அந்த கல்பனை வந்திருக்கணும். அப்போ ஒரு சித்தத்துல இருந்து ஒரு கல்பனை வருது அப்படின்னா அந்த கல்பனைக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்ஸ்காரம் அவனுக்கு ஆயிருக்கணும். இப்போ எனக்கு பெருமாளை நான் வந்து பார்த்த மாதிரியே ஒருத்தன் ஸ்டார் வார்ஸில் இருக்க கேரக்டர்லாம் பார்த்துருக்கான், ஒருத்தன் வந்து ஏலியன்ஸை பார்த்துருக்கான், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய நிறைய வந்து வெஹிக்கிள்லாம், ஃபாரின் வெஹிக்கிள்லாம், நிறைய யூனிவர்ஸில் பறக்கிற நிறைய வெஹிக்கிள்லாம் பார்த்துருக்கான், பறக்கும் தட்டு அது இதெல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு சிந்தனையில் வருது அப்படின்னா அவனுடைய சம்ஸ்காரத்தில் சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவுகளாக இருக்கும். இல்லாமல் ஒரு கல்பனையாக கூட வந்து வெளியில் வராது. அது எந்த ஜென்மத்தில் ஆயிருக்கணும் தெரியாது. அப்போ ரொம்ப முக்கியமானது சொல்றார் என்ன அப்படின்னா, சத்காரியவாதத்துல முக்கியமானது ஒன்று சொல்றார். நச்ச விட்டு பின்னாடி போட்டுங்க. தேசகால நிமித்த அனுபவைர் வினா, தேசத்தையோட அனுபவம், காலத்தோட அனுபவம், அதுக்கப்புறம் நிமித்தம், இது ரெண்டுத்துக்கும் நிமித்தமா இருக்கிற ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இந்த மூணும் தேசகால நிமித்தம் அப்படின்னு மூணு சொல்லுவோம் நம்ம. எந்த விஷயத்துக்கும் ஒன்று வெளிப்படணும் அப்படின்னா, ஒன்று வெளிப்படணும் அப்படின்னா தேசம், காலம், நிமித்தம், இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி தான் பிராரப்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு காரியம் வியக்தமாகுது அப்படின்னா அது சித்தத்திலேயோ இல்லை வெளியிலையோ ஸ்தூலமாவோ இல்லை சூக்ஷ்மமாவோ வெளிப்படணும். இப்போ நான் சொப்பனம் வந்து சூக்ஷ்மமாக எனக்கு வெளிப்பட்டுச்சு. ஸ்தூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கோயில்கள் எல்லாமே ஸ்தூலம் தானே, வெளிப்பட்டிருக்குல்ல நமக்கு. நம்ம போய் பார்க்குறோமே, தரிசனம் பண்ணுறோமே எல்லாத்துலேயும். அப்போ ஸ்தூலமாக வெளிப்பட்டிருந்தாலும் சூக்ஷ்மமாக கனவுல வெளிப்பட்டாலும் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிமித்தம் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேச கால நிமித்தம் சொல்கிறான். தேசம், காலம், அதுக்கப்புறம் பிராரப்த கர்மா. அதான் நிமித்தம்ன்றதுக்கு அர்த்தம் பிராரப்த கர்மா. இந்த மூணும் இல்லாமல் வினா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிமித்த அனுபவைர் வினா. இந்த மூணுத்தையும் நீங்க அனுபவம் பண்ணிருக்கணும், தேசத்தை அனுபவம் பண்ணிருக்கணும். இப்ப நான் சொன்னல உப்பிலியப்பன் கோயில் எங்கேயோ பார்த்தது, அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பெருமாள், ஸ்ரீரங்க பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போ நான் ரெண்டுத்தையும் பார்த்துருக்கேன், ரெண்டு பெருமாளையும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேசம், ஸ்ரீரங்க தேசம். ஆனால் எனக்கு ஸ்ரீரங்கம் தெரியாமல் என்ன தெரிஞ்சது, கும்பகோணம்ன்றது மட்டும் சொப்பனத்தில் பதிவாயிருக்கு. ஆனால் பார்த்த பெருமாளோட ரூபம் என்னது, ஸ்ரீரங்க பெருமாள். தேசம் வந்துடுது, காலம், காலம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் அந்த சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த காலம் வந்துருக்கு. அது பகல் பொழுது, காலையில் 9 மணி போல் 10 மணி போல் நாங்கள் போயிருக்கோம் கோயிலுக்கு. காலம் வந்துடுது. அதுக்கப்புறம் நிமித்தங்கள், நிறைய பிராரப்த கர்மத்தோட நிமித்தங்களை வச்சுக்கிட்டு, புண்ணிய பாப்பத்தை நிமித்தங்களை வச்சுக்கிட்டு ஒரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. சுகதுக்க அனுபவங்கள், இது மாதிரிலாம் அனுபவங்கள் கிடைக்குது. இது எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேஷாம் அஸ்தி சாட்சாத்கரணம், தேஷாம் நகி அஸ்தி நச்ச அஸ்தி சாட்சாத்கரணம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றத்தை நேரடியாக ஒன்று சாட்சாத்காரம் பண்ணுறீங்க, நேரடியாக ஒன்று அனுபவம் பண்ணுறீங்கன்னா, இப்போ எனக்கு சொப்பனம் சாட்சாத்காரம் ஆச்சு. இதே மாதிரி நாம் ஜாகிரதத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், அனுபவம் பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தேசம், காலம், அந்த நிமித்தங்களோட கூட அனுபவம் நடந்திருக்கும். இந்த நாளும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சம்ஸ்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத்காரம் பண்ண முடியாது. அப்போ நம்ம சம்ஸ்காரம்னு ஒன்று சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, பதிவுகள், சித்த பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், சித்த பதிவுகள்னாவே என்ன இருக்கணும், வாசனைகள்னா ஒவ்வொரு சித்த பதிவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேசம் இருக்கும், காலம் இருக்கும்,
அது கூட நிமித்தங்கள் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும். இந்த நாளோட சேர்ந்து தான் வாசனைகள் இருக்கும், சம்ஸ்காரங்கள் இருக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்ஸ்காரமும் வாசனைகளும் இல்லை. அப்ப நீங்க சாட்சாத்காரம் பண்றீங்க அப்படின்னா இதை எதுல ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு போனா கூட போதும், நீங்க அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ண முடியும், அந்த சம்ஸ்காரத்தை சாட்சாத்காரம் பண்ண முடியும். உங்க உள்ளுக்குள்ளார ஒரு நினைவுக்கு வருது, ஒரு ரூபமோ ஒரு தேசமோ ஒரு காலமோ இல்ல ஒரு சின்ன அனுபவமோ எது வேணா இருக்கலாம், அந்த நாளத்துல எது வேணா இருக்கலாம். எதையாவது ஒன்றை பிடிச்சுக்கிட்டு நீங்க போனீங்கனாலும் அந்த சம்ஸ்காரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆயிடும், சாட்சாத்காரம் நேரடியா தரிசனம் பண்ண முடியும். ஆயிடுச்சா? இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் தேஷு, அதனால தான் நான் சொல்றேன், ஸ்டார் வார்ஸ்ல இருக்க கேரக்டர்லாம் கூட எங்கேயோ எப்போ அவன் பார்த்துருக்கணும். அனந்த கோட்டி பிரம்மாண்டம், அனந்த கோட்டி பிரம்மாண்டத்துல அனந்த விதமான பாத்தீங்கன்னா ஜீவராசிகள், ஏலியன்ஸ் எல்லாம் ஒருத்தன் முட்டையா போட்டு ஒரு உருவத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தனோட விஷன்ல வருது அப்படின்னாவே அதுக்கு ஏதோ ஒரு சம்ஸ்காரம் பின்னாடி இருந்திருக்கணும். அவன் எங்க இருந்தோ எங்கேயோ ஒரு பிரம்மாண்டத்துல பாத்தீங்கன்னா ஜீவிச்சிருந்திருப்பான், அந்த பதிவு அவனுக்கு வந்திருக்கும். அதை பதிவை வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் பாத்தீங்கன்னா ஒரு சினிமாவோ ஏதோ எடுக்கிறான் அவனுக்கு. அப்ப எல்லாம் இப்ப நம்ம தமிழ் ஃபிலிம் பாக்குறோம், தமிழ் ஃபிலிம் எல்லாம் பாத்தீங்கன்னா 1950s 60s 70s வந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களா எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய படம் ஹிந்தியை காப்பி பண்ணு. நான் இப்பதான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய படங்கள் எல்லாமே ஹிந்தியை காப்பி பண்ணி தான் எடுத்துருக்கேன். ரஜினி படம் ஆல்மோஸ்ட் ரஜினி ஃபிலிம்ஸ் எல்லாமே அமிதாப் பச்சனோட ஃபில்மை பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தன் நல்லா உட்கார்ந்து எழுதியிருக்கான் அப்படின்னு. அவன் பாத்தீங்கன்னா அது இன்ஸ்பயர் ஆனது பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபில்மோட இன்ஸ்பைரேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபில்ம் எடுத்துட்டு இருப்பான். அவதார்னு ஒரு ஃபில்ம் எடுத்திருக்கான். அவதாரில் வர கேரக்டர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை பாத்தீங்கன்னா வேற ஒரு மாடர்ன் கிருஷ்ணரா போட்டீங்க அப்படின்னா எப்படி, அப்படிதான் அவனோட கலர், கிருஷ்ணரோட கலர் பாத்தீங்கன்னா என்ன கலரோ அப்படியே அவதார் ஃபிலிம் இருக்கிறதெல்லாம் நம்மளோட கிருஷ்ணரை பேஸ் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ அதான் சொல்லுவேன், மணிரத்னம் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துங்க, ஓன் கிரியேஷன் தானே அது, அவர் சொந்தமாக தான் கதை எழுதினார் எல்லாம். ஆனால் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கே இருக்கு, மகாபாரதம் எல்லாம் ஆல்மோஸ்ட். அப்போ எந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பிரேஷன் நம்ம எதை சொல்கிறோமோ அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு பேர் தான் வாசனா சம்ஸ்காரம். அப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் வெளியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரியேஷனும் உண்டாகவே உண்டாகாது. அப்போ ஒரு சம்ஸ்காரம்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்ஸ்காரமாக இருந்தாலும் ஒரு வாசனையாக இருந்தாலும் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கணும், அதில் தேசம் இருக்கணும், அது உள்ள மறைஞ்சிருக்கும் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் மறைஞ்சிருக்கணும், ஸ்பேஸ் டைம் மறைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கணும், நிமித்தம். நிமித்தம் மறைஞ்சிருக்கணும். நிமித்தம்ன்றதுக்கு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் எடுக்கணும், புண்ணியம் பாப்பம். நிமித்தம் பிராரப்த கர்மான்னு பேர், அதுதான் நிமித்தம்னு பேர். கூட பார்த்தீங்கன்னா இந்த நிமித்தத்துக்கு அப்புறம் என்ன வந்துடும், அனுபவம், சுகம் துக்கம் அனுபவம். இந்த நாளும் ஒவ்வொரு சம்ஸ்காரத்திலையும் இருக்கும். அப்ப இது இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த சம்ஸ்காரத்தை சாட்சாத்காரம் செய்ய முடியாது. ததியித்தம் தேஷாம் ததியித்தம் சம்ஸ்கார சாட்சாத்கரணாத். அந்த இந்த விதமான தத்துனா அந்த சம்ஸ்காரத்தை, இத்தம் சம்ஸ்காரம், இந்த விதமான அந்த சம்ஸ்காரத்தை என்ன பண்ண போறீங்க, சம்ஸ்கார சாட்சாத் கிரியாய் சாட்சாத் கரணாத். அப்ப ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், உங்களுக்கு பின் பாயிண்ட் ஒண்ணு கிடைச்சா போதும். இப்ப நான் சொல்றேன், எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நாக்கில் ஒரு சின்ன டேஸ்ட் வந்தாலும் அதை பிடிச்சுக்கிட்டே போகிறது. இது எங்க அப்படியே மூலத்துக்கு போகிறது. ஒரு ஐட்டம் கொடுத்தாவே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக டக் 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 டக்குன்னு இதில் என்ன போட்டிருக்கான், இதில் என்ன போட்டிருப்பான், கொஞ்சம் இது போட்டிருக்கான், அது போட்டிருக்கான், இது போட்டிருக்கான், அப்படியே பார்த்து அந்த டேஸ்ட்டை மெதுவாக விவேகம் பண்ணிக்கிட்டே போகிறது. போட்டு இதே மாதிரி நம்ம எங்கேயோ சாப்பிட்ருக்கோமே, என்ன சாப்பிட்டோம், எது சாப்பிட்டோம், அப்படியே முன்னாடி போகிறோம். அப்போ என்னன்னா, ஒரு சின்ன சப்தம் கேட்டாலும் சரி, ஒரு சின்ன ரூபம் இருந்தாலும் சரி, ஒன்றுத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நூல் மாதிரி அதை பிடிச்சு உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா சுகதுக்க அனுபவமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வாசனையாக வெளிப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை வெளியில் தெரியற ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், எதை பிடிச்சு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சம்ஸ்காரத்துக்கு போயிட முடியும். தேசம் காலம்
அதுக்கப்புறம் நிமித்தங்கள், அதுக்கப்புறம் சுகதுக்க அனுபவங்கள், இதை பிடிச்சுக்கிட்டு அதை டீப்பா அனலைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட சம்ஸ்காரத்துல கொண்டு போய் லேண்ட் ஆயிடலாம். நேரடியா அந்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்க உண்டாச்சோ அது வரைக்கும் நம்மளால போக முடியும். இந்த மாதிரி சம்ஸ்காரத்தை பண்ணும்போது என்ன, சாட்சாத்காரம் பண்ணும்போது சம்யமம், தாரண தியான சமாதி, அதுல இருந்து சாட்சாத்காரம், அந்த சாட்சாத்காரத்துல இருந்து பூர்வ ஜாதி ஞானம் உற்பத்தியதே யோகின. யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வ ஜென்மத்தோட ஞானமானது உண்டாகுது. இப்ப நான் கேட்கிறேன், லாஸ்டா வந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசை சாப்பிட்டீங்க? வித்யா பிரசாத் தான் சாப்பிட்டுருப்பேன் அடிக்குமா? சரி, என்னைக்கு சாப்பிட்டீங்க? ரொம்ப பழசா சொல்றேன். சரி, 2 மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதுல இப்ப நினைவுல கொண்டு வாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு முன்னாடி எப்ப சாப்பிட்டீங்க, அதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்டீங்க, அதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னு மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட புத்தி சாமர்த்தியம், சத்துவகுணம் தானே. மெமரிக்கு வந்து என்ன வேணும், ரஜோகுணம் தமோ குணம் இருந்தால் என்ன பண்ண முடியாது, தாரண தியான சமாதி சம்பவிக்க முடியாது. அப்போ சத்துவ குணம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பின்னாடி, அதனால தான் மெமரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்கன்னா சத்துவ குணம் பிரதானமாக இருக்கிறவங்க தான் மெமரி பவர் அதிகம். அப்போது சத்துவகுணம் பிரதானமாக ஒரு 70% சத்துவகுணம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், மெதுவா பின்னாடி 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 போயிட்டே இருக்காங்க. அப்படின்னா அது என்ன ஆகும்னா, போன ஜென்மத்துல மசால் தோசை சாப்பிட்டது எப்போ அப்படின்றது வரைக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின ஜென்மத்துல என்ன மசால் தோசை சாப்பிட்டு எங்கெங்க, அதுக்கு முன்னாடின்னு டிராவல் பண்ணும்போது நீங்க போனது என்ன போனீங்க, மசால் தோசையை பிடிச்சிட்டு போனீங்க. ஆனா கூடவே வந்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல நான் ராஜாவா இருக்கும் போது மசால் தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின ஜென்மத்துல பிச்சைக்காரனா இருக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனவந்தர் வந்து மசால் தோசை பிச்சை போட்டார். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ஒய்ஃப் கையில வந்து மசால் தோசை சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி வேற இது அப்படின்னு மசால் தோசையை வச்சுக்கிட்டு நீங்க முந்தின அது அந்த அந்த ஒண்ணு எங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சோ அந்த ஜென்மங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி மசால் தோசைனே போயிட்டு இருப்பீங்க. அது 100 ஜென்மம் இருக்கலாம், 100 பிறவிகள், 100 ஜென்மங்கள் இருக்கலாம், 1000 ஜென்மம் கூட இருக்கலாம் உங்களுக்கு. அப்போ அது வரைக்கும் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா எல்லா ஜென்மங்களும் உங்களுக்கு என்ன ஆயிடும், விசிபிள் ஆயிடும். ஒரே ஒரு மசால் தோசை போதும். அல்பம் நினைக்கிறோம், அல்பம்னா இல்ல, மசால் தோசை இந்த ஜென்மத்துல தான் இருந்துச்சா? நானோ டெக்னாலஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ எல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறோமே, இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இல்லை, கம்ப்யூட்டர், ரோபோ இதெல்லாம் முன்னாடி வந்துச்சா இப்போ இருந்துச்சா? தாத்தா யதா பூர்வமாக கல்பயத் ஒரு 60 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேஷன் பண்ணாராம், முன்னாடி மாதிரியே கிரியேஷன் பண்ணாராம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அனுபவிக்கிறது எல்லா அனுபவங்களும் எங்கே இருந்திருக்கணும், முந்தின சிருஷ்டியிலே இருந்துச்சு, அதுக்கு முந்தின சிருஷ்டியிலே இருந்துச்சு, அதுக்கு முந்தின சிருஷ்டியிலே இருந்துச்சு. இங்க புதுசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாம் ரிப்பீட் தான், எல்லாம் ரிப்பீட்டேஷன், எல்லாம் ரிப்பீட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வஸ்துவை எடுத்துக்கிட்டு ஒரு சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு நிறைய ஜென்மங்களை நிறைய சிருஷ்டியை கிராஸ் பண்ணி கூட உங்களால அனுபவம் பண்ண முடியும் சொல்லியாச்சு. யோகிக்கு உண்டாகிறது. பரத்திர அப்பி ஏதோ முடிச்சது, பரத்திர அப்பி ஏவம் ஏவ. பரத்திர அப்படின்னா என்னுடைய சம்ஸ்காரத்தை மட்டும் வச்சு இல்லை, நான் ஒருத்தரோட ஒரு சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ண முடியும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு இவரோட சம்ஸ்காரம் என்ன நான் போக முடியும். நான் சொன்னேன்ல, ஒருத்தரை கூப்பிட்டேன், அவர் சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி சாப்பிட்டாரு, நான் திட்டேன், என்னங்க சாப்பிட கூட தெரியலையா அப்படின்னு நான் திட்டேன். அப்போ நான் என்ன பண்றேன், அவரோட அந்த அந்த இதுல இருந்து அவரோட சம்ஸ்காரத்தை நான் பார்க்கறேன். ஐயோ, அப்பா அம்மா ஒழுங்கா சொல்லி கொடுக்கலையே, அப்போ சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இது நடந்திருக்காது. அப்போ அவருக்கு சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே இந்த சம்ஸ்காரம் தான் இருந்திருக்கு. ஏன் இது மாதிரி சாப்பிட்றாரு அப்படின்னா, ஐயோ போன ஜென்மத்தில் அவர் நாயா இருந்தாரு, நாய்க்கு தான் தெரியாது. போன ஜென்மத்தில் வந்து சம்ஸ்காரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாய்க்கு தட்டில் சாதம் வச்சா என்ன பண்ணும், நாய் என்ன பண்ணும், நாய் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சிதானே சாப்பிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறேன் நான், இவரு ஏன் இப்படி சாப்பிட்டாரு, அப்ப இவரோட சம்ஸ்காரம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நாய். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு, நாய் போகுது, பேய் போகுது, மாடு போகுது அப்படின்னு போறவங்க வரவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போவாரு. அப்ப பார்த்த மாத்திரத்துல ஒருத்தருக்கு பூர்வ ஜென்மத்தை பார்க்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய நட உட பாவம்
இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசுறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். இப்ப நான் சொல்றேன்ல, யாரு என்ன பேசினாலும் நான் என்ன பண்றேன், அவங்க சம்ஸ்காரம் என்னன்றதை கண்டுபிடிச்சிருவேன். நான் கரெக்டா நல்ல சம்ஸ்காரம். நான் ஒருத்தர் பார்த்தோடனே சொல்லுவேன், எங்க அப்பா, நல்ல அம்மா, நல்ல ஆச்சாரியா, இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இவங்க பண்ண வேண்டிய கடமை பண்ணிருக்காங்க, நல்ல சம்ஸ்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப இந்த சம்ஸ்காரம் உண்டாயிருக்கு அப்படின்னா இதுக்கு முந்தின ஜென்மம் எப்படி இருந்திருக்கணும், அதுக்கு முந்தின ஜென்மம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்போ என்ன மட்டும் பார்க்காம, எனக்கு வரக்கூடிய வாசனைகளை மட்டும் பார்க்காம, எதிர்க்க இருக்கிறவங்களுடைய சம்ஸ்காரத்தையும் வச்சுக்கிட்டு பரத்திர அபி ஏவமேவ முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்றவர்களையும் கூட வந்து பாத்தீங்கன்னா இதே விதமா மற்றவங்களுக்கும் கூட சம்ஸ்கார சாட்சாத்கரணா, மற்றவங்களுடைய சம்ஸ்காரத்தையும் நம்ம சாட்சாத்காரம் நேரடியா அந்த தாரண தியான சமாதி பண்ணி சம்யமம் பண்ணி அவங்களுடைய சம்ஸ்காரத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், சாட்சாத்காரம் பண்ண முடியும். அது மூலமா அவங்களோட பர ஜாதி சம்வேதனம், மற்றவங்களுடைய ஜாதி அவங்க முந்தின ஜென்மங்கள்ல என்னவா இருந்தாங்க அப்படின்றதையும் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு முடியும். இதோட இன்னைக்கு நிப்பாட்டு, நாளைக்கு மீதி பார்த்து சொல்லுங்கம்மா. அப்ப இல்ல இப்போ உங்களுக்கு வந்து நினைவு இருக்கு அப்படின்னா, சின்ன குழந்தையா பாடின பாட்டெல்லாம் நினைவுக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த சித்தத்துல வந்து தானே இதெல்லாம் பதிவாயிருக்கு, அதனால தானே நீங்க ரீகால் பண்ண முடியுது. அப்ப அந்த சித்தம் எப்படிப்பட்டது, அநேக கோடி ஜென்மங்களோட பதிவுகளும் அதுல இருக்கு. அப்ப நீங்க நேத்து நினைச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை ரீகால் பண்ற மாதிரியே நீங்க தாரண தியான சமாதி பண்ணினீங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இது எங்க இருந்து வந்துச்சுன்னு நல்ல சத்துவகுணம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களால இந்த ஜென்மத்தை கிராஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், முந்தின ஜென்மத்துக்கும் இதோட மூலத்தை தேடி போக முடியும், ஆரிஜின் எங்கன்னு தேடி போக முடியும். இப்ப நான் என்ன இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மியூசிக் டீச்சர் இருந்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு மியூசிக் டீச்சர் இருந்தாங்க. நான் படிக்கல, அது வேற விஷயம். அப்போ எனக்கு ஏதோ கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா ராகதாளத்துல கொஞ்சோண்டு இது இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், எங்க படித்தோம். எனக்கு என்னோட சிஷ்யர் இருந்தார். நான் இப்ப யோசிப்பேன், நரஹரிகிரின்னு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவருக்கு வந்து நாங்கள் பாடம் படிச்சதுக்கு அப்புறம் டெய்லி சாயந்தரம் 6 மணிலேருந்து 7, 7:30 மணி வரைக்கும் மியூசிக் கிளாஸ் போவோம். நான் போன கோர்ஸில் அப்போ சாதுக்கெல்லாம் ஒரு 10 பேர் மியூசிக் படித்தோம் அவர்கிட்ட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் படித்தேன். அதுக்கப்புறம் எங்கே படித்தேன், அப்போ 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது சரஸ்வதி மேடம்னு ஒரு அம்மா எனக்கு வந்து டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு உள்ளார ஏறல. அப்புறம் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அப்பவும் ஏறல. எனக்கு 3 டீச்சர் கிடைச்சாங்க, மியூசிக் டீச்சர். ஆனால் 3 டீச்சர்கிட்ட இருந்தும் நான் வந்து என்ன படிக்கல, மியூசிக் படிக்கவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னு போனோம் அப்படின்னா, நான் 3 டீச்சர் வரைக்கும் போயிட்டேன். அதை ட்ரில் பண்ணி போனீங்கன்னா எனக்கு ஒரு 10-20 ஜென்மங்களா மியூசிக்கோட சம்பந்தமே இல்லை, சம்ஸ்காரமே இல்லை. அதனால இந்த ஜென்மத்துல வந்தது வந்து என்னால என்ன பண்ண முடியல, கேரி பண்ண முடியல. என்னால அதுல இருந்து மியூசிக்ல இருந்து நான் என்னால படிக்கவே முடியல, போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க போறீங்க, உங்களோட முதல் டீச்சர் யாருன்னு போங்க, இதுக்கு முன்னாடி. அப்ப சின்ன குழந்தையில முதல் டீச்சர் வந்து மியூசிக் டீச்சர் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல, பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்கள நினைவுக்கு உங்களால கொண்டு வர முடியுது இல்ல. முதல் கிளாஸ்க்கு போனப்போ எப்படி வந்து ஒரு தாம்பளத்துல வந்து சின்ன தாம்பளத்துல வந்து தட்சணை வச்சு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு தட்சணையை வச்சு போய் கொடுத்துரு, ஒரு நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. நான் பண்ண மாதிரி தான் நீங்களும் பண்ணிருப்பீங்க. அப்ப நினைவு இருக்குல்ல. அப்போ அதே மாதிரி வந்து இன்னும் உங்களுக்கு சத்துவ குணம் இப்ப இருக்கிறது வந்து 50-40% 50% இருக்கு. இதே சத்துவ குணம் ஒரு 70-75% சத்துவ குணம் வரும்போது உங்களால என்ன பண்ண முடியும், இந்த ஜென்மத்தை காட்டிலும் இன்னும் ப்ரீவியஸ்க்கு போக முடியும். இன்னும் ப்ரீவியஸ். ஆமா, இப்போ நான் சொல்றேன்ல, எனக்கு சம்ஸ்காரமே இல்லாதனால மியூசிக் வரல. இப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேயே நல்ல சம்ஸ்காரம் இருந்ததுனால உங்களுக்கு என்ன இருக்கு, மியூசிக் வந்துருச்சு. அப்ப முந்தின ஜென்மத்துல ஏதோ சம்ஸ்காரம் உங்களுக்கு இருந்தது கூட, அதனாலதான் ஈஸியா மியூசிக் வந்துச்சு. எனக்கு வரல, அப்ப உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப முந்தின ஜென்மத்துல ப்ரீவியஸ் பெர்த்ல உங்களுக்கு மியூசிக்கோட சம்பந்தம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், தேடி போகலாம். இப்ப எனக்கு வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கு. எனக்கு வந்து முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கைரேகை பார்க்க தெரிஞ்சதுனால நான் சொல்றேன், முந்தின ஜென்மத்துல நான் குரு சேவை நிறைய பண்ணதுனாலதான் எனக்கு இந்த வேதாந்தத்தோட என்னோட இது குரு கிருப்பா நிறைய இருக்கிறதுனால தான் எனக்கு வேதாந்தம் கிடைச்சது. அப்ப நான் சொல்றேன், இதுக்கு காரணம் முந்தின ஜென்மத்தோட இது. அதே மாதிரி நீங்க இப்ப சாட்சாத்காரம் பண்ணீங்கன்னா முந்தின ஜென்மத்துல என்ன நடந்துச்சுன்னு கூட உங்களால பார்க்க முடியும். அதுக்கு முந்தின ஜென்மத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முடியும். இது மாதிரி ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி போக முடியும்.
சத்துவகுணம் தான். சத்துவகுணம் இருந்தால் தானே தாரண தியான சமாதியே போக முடியும். இல்லைன்னா நேற்று என்ன சாம்பார் சாப்பிட்டீங்கன்னே தெரியாது உங்களுக்கு. நேற்று என்ன சாம்பார் சாப்பிட்டீங்க? காலையில் மத்தியானம் சாமி மறந்துட்டேனே சாமி அப்படின்னு நிறைய பேர் தலையை சொல்லிட்டு நேற்று சாப்பிட்டதே நமக்கு தெரியாது. சத்துவகுணத்தோட தான் தாரண தியான சமாதி. சம்யமம் பண்ணாதான் தெரியும், சம்யமம் பண்ணாம இது தெரியாது. ஓம் பூர்ணமித பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல எவ்வளவு தூரம் டீட்டெயில் பண்ண முடியும். முன்னாடி போகும். நான் ஒன்று சொல்லிட்டே இருக்கேன்ல, பார்க்குற காரியத்தை எப்போவுமே உத்து பாரு. மேலோட்டமா இந்த காரியத்தை பண்ணாதீங்க. யோகின்றவன் என்னன்னா அவதானம் தான் யோகத்துவம். யோகம்ன்றது என்னது? அவதானம் பண்றது, கவனிக்கிறது ஃபுல்லா டீட்டெயிலா. எந்த விஷயத்த இருந்தாலும் கவனிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா விசனுக்கு கொண்டு வாங்க. போன வாரம் என்ன இருந்துச்சு, முந்தின மாதம் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொருத்தையா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு காஃபி குடிக்கிறீங்க. இப்போ போனோன்னு ஒரு காஃபி குடிக்கிறீங்க. ஒரு காஃபி குடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர், அந்த கசப்பும் எதுவும் அப்படி இருக்குமா? இப்போ எனக்கு காலையில் ஒரு பிளாக் காஃபி குடித்தேன் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் நாக்கில் ரீகால் பண்ண முடியும். நான் இன்னைக்கு சாப்பிட்ட பிளாக் காஃபியோட டேஸ்ட்டை ரீகால் பண்ண முடியும். இப்போ கொண்டு வர முடியும். நம்ம நினைவுக்கு கொண்டு வர முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்ததை நினைவு கொண்டு வர முடியும், காதால் கேட்டதை நினைவு கொண்டு வர முடியும், நாக்கில் டேஸ்ட் பண்ணதை கொண்டு வர முடியும், ஸ்மெல் பண்ணதை கொண்டு வர முடியும், ஸ்பர்ஷம் பண்ணதை கொண்டு வர முடியும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன், ரொம்ப குட்டி பையன், ஸ்கூல் போகிறதுக்கு டைமுக்கு நான் அவனோட கண்ணத்தை இப்படி கிள்ளி விட்டேன். நான் வேணுனே கிள்ளேன். ஏன்னா டச்சே பண்ண மாட்டேன், குழந்தைங்க டச்சே பண்ண மாட்டேன். அவன் கண்ணத்தை பிடிச்சி இப்படி பிடிச்சேன் பாருங்க, என்ன சாஃப்ட். உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? நான் போன வாரம் ஒரு குழந்தைய கொஞ்சினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, குழந்தைய டச் பண்ணது. அப்போ இந்த பையனை, சின்ன பையனை கண்ணத்தை பிடிச்சோன்னே எனக்கு இந்த ஸ்பர்ஷத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், போன வாரம் குழந்தைய டச் பண்ணதோட ஸ்பர்ஷத்தை என்னோட நினைவில் கொண்டு வந்தேன். இவனோட சாஃப்ட் பண்ணும்போது, இந்த பையனை சாஃப்ட், அவனோட சாஃப்டை ஃபீல் பண்ணும் போதே எனக்கு அந்த சின்ன குழந்தை பட்டு மாதிரி இருந்த குழந்தையோட ஸ்பர்ஷம் டக்குன்னு இமீடியட்டாக நினைவுக்கு வந்துருச்சு. நினைவுக்கு வரதில்லை, பிரத்யட்சமாக எனக்கு அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எல்லாமே நீங்கள் எதா இருந்தாலும் பஞ்ச இந்திரிய விஷயங்களையும் ரீகால் பண்ண முடியும். பஞ்ச இந்திரிய விஷயத்தை ரீகால் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு காஃபி சாப்பிட்றீங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுறீங்க, காஃபி சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், நல்லா அதை ஃபுல்லாக அந்த இதை உணர்ந்து அனுபவிக்கிறது. வாசனை, அதோட ஃப்ளேவர் எல்லாத்தையும் கிரகணம் பண்ணுறது. ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ரீகால் பண்ணி பார்க்குறோம். அரை மணி நேரம் கழிச்சு ரீகால் பண்ணி பார்க்குறோம். 1 மணி நேரம் கழிச்சு. அப்போ நேற்று என்ன பண்ணணும், இப்படியே மெதுவாக கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இது மெதுவாக இம்ப்ரூவ் ஆகி சத்துவகுணம் அதிகமாக தாரண தியான சமாதி வர முந்தின ஜென்மத்தை தாண்டி போகும். இதான் பார்ப்போம். அறிவோம். இதோட பர்பஸ் என்ன சுவாமி சொல்ல போறேன். முக்கியமான பர்பஸ் நாளைக்கு சொல்லுவோம். வைராக்கியம் தான், வைராக்கியத்துக்காக தான் இது, வைராக்கியத்துக்கு தான் இது. இதோட பர்பஸ் ரொம்ப. அறிவோம்.